Students, good evening. நம்ம ஆல்ரெடி இதுல அந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஹைலைட் பண்ண லெசன்ல நம்ம அந்த ஹைலைட் பண்ண லெசன் தான் இம்பார்ட்டண்டா படிக்கணும். இதுல நம்ம பாத்தீங்கன்னா ஆடியோ கேக்கா மியூட்ல எதுவும் இருக்கா? ஓகே. ஹைலைட் பண்ண லெசன் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம்னா இது நம்ம ஆக்சுவலி நம்ம 11th முடிச்சு 12th வரோம். இதை முடிச்சிருவோம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டா 9th 10th 9th 10th ரொம்ப வேகமா இருக்கும். ஏன்னா இதுல இருந்து தான் அது வரும். இதோட சுருக்கம் அது இருக்கும். 9th 10th தான் எக்ஸாமுக்கு நிறைய கொஸ்டின் வரும். நான் எதுக்கு முதல்ல 11th 12th நடத்தினோம்னா 11th 12th நடத்தும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிடலாம். நீங்க அதை ஓரளவு ரீட் பண்ணி படிச்சிடலாம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 9th 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் 4க்கு. சரிங்களா? குரூப் 1 முதல்ல நடக்கிறதுனால நமக்கு குரூப் 1 ஸ்டார்ட் இருக்கு, அடுத்து குரூப் 4 ஸ்டார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் 1 நடக்கிறதுனால நம்ம 11th 12th முடிச்சுடுன்னு சொல்லி தான் 11th 12th ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம 11th முடிச்சு 12th முடிக்க போறோம். அந்த இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் 9th 10th போயிடும். அந்த 9th 10th குரூப் 4க்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்க, சரிங்களா? சோ இதுல ஆனா எல்லாமே அந்த குறிப்பிட்ட டேஸ்ல முடிச்சிருவோம். சரிங்களா? ஓகேவா? சரியா? ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், வங்கியல், இது 3 முடிச்சிருப்போம். இன்னைக்கு இந்த பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், அதாவது பாத்தீங்கன்னா 8வது லெசன் 12th இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ். இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த லெசன் பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுல முக்கியமான பாடம் என்னன்னா நிதி பொருளியல். சரியா? அதாவது இந்த இந்த படத்தையும் படிக்கணும். ஓகே, சரிங்களா? சோ நம்ம இந்த பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ், இதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். அந்த லெசன்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம். ஓகேவா? சரிங்களா? நம்ம அண்டர்லைன் பண்ணது மட்டும் படிச்சா போதும். ரொம்ப போட்டு வாசிக்க வேண்டாம். சரிங்களா? புக்ல உள்ளது எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. புக்ல எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு முதல்ல ஒரு லெசனை படிக்க முடிச்சுட்டு ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் படிங்க. ஓகே, சரிங்களா? சோ இதை பார்க்கலாம். பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ். சரிங்களா? பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ். இதுல பாருங்க, ரூடி. சரியா? ரூடி டார்பூஸ் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்படி வெளிநாட்டுக்கார் பேர் இருக்கிறதுலாம் நமக்கு எக்ஸாமினேஷன்ல கேட்பதற்கு வாய்ப்பு அரிது. சரிங்களா? வாய்ப்பு கம்மி. சரியா? ஸோ புத்தகத்துல இருந்ததுனால இந்த 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 கூற்றை நான் வாசிக்கேன், இந்த கோடை நான் வாசிக்கேன். மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது. சரியா? அதாவது மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் எண்ணற்ற அளவில் எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகிறது. மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும். அதாவது ஒண்ணு இல்ல, ஃபாரின் கேபிட்டல் இருக்குல்ல, இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா, நம்மகிட்ட பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும்போது அப்சர்ட் பொட்டன்ஷியல். சரிங்களா? அது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மகிட்ட ஆற்றல் வளம் அதிக அளவுல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளிநாடு முதல்ல வந்து குமியுமா. இதைதான் சொல்றாரு யாரு? ரூடி டார்பூஸ். ரூடி டார்பூஸ். இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல, புத்தகத்துல இருந்ததுனால சும்மா வாஸ்து காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். சரிங்களா? இந்த லெசன்ல இது 8வது பாடம். ஆமா, இது 8வது பாடம். இந்த 8வது பாடத்துல என்னெல்லாம் இருக்கு? சரிங்களா? மொத்தம் அப்ப பாத்தீங்கன்னா 8.1. சரிங்களா? 8.1 டு எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதையுமே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த புரிதல் நோக்கங்கள் இருக்கு. இது ஜஸ்ட் லைட்டா படிச்சு பாத்தீங்கன்னா இந்த இதோட கான்செப்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.8 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ஆமா, நான் கையில புக் இருக்குனால சொல்றேன். 8.8 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட 8.8. இப்போ 8.1 டு 8.8 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? 8 தலைப்பு. இந்த 8 தலைப்புல புத்தகத்துல என்ன கொடுத்துருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, சரிங்களா? இப்போ புரிதலின் நோக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். உலக வர்த்தகத்தின் அளவை அதிகரிப்பதில் சர்வதேச பொருளாதார அமைப்புகளின் பங்கை புரிந்து கொள்ளுதல். சரியா? அதாவது வர்த்தகம் இந்தியாவுக்குள்ள மட்டும் இருந்தா போதாது. எல்லா நாடுகளையும் நம்மளுடைய வர்த்தகம் பறந்து போகணும். அதாவது பறந்து பகிரப்படணும். இந்த கருத்துல பண்றதுதான் உலக வர்த்தகம். சரிங்களா? அதாவது இப்படி எல்லா நாடும் மிச்ச எல்லா நாட்டுகளோட வர்த்தகம் பண்ணும்போது
கிடைக்காத அறியாத பொருட்கள் கிடைக்கப்பெறும். விலையேற்றங்கள் சற்று கம்மி பண்ணப்படலாம். இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு சரியா. அப்புறம் இந்த பன்னாட்டு பண நிதி, உலக வங்கி மற்றும் உலக வர்த்தக அமைப்பு ஆகியவற்றின் நோக்கங்கள், பணிகள், சாதனைகள் பற்றி அறிந்து கொள்தல். வேர்ல்டு பேங்க் இதுவரை என்னெல்லாம் செஞ்சிருக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவனோட ஹெல்பிங் மைண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் சரிங்களா. அடுத்து பாருங்க பிரிக்ஸ், இதெல்லாம் கேள்வி கேட்கான். பிரிக்ஸ்ல கடைசி சேர்ந்த நாடு என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான். பிரிக்ஸ், ஏசியன் மற்றும் சார்க் போன்ற வர்த்தக தொகுதிகளின் நோக்கங்கள், பணிகள் மற்றும் சாதனைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். அதாவது சார்க், ஏசியன், பிரிக்ஸ் இதோடைய ஃபங்க்ஷன், அப்ஜெக்டிவ், அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா. பிரிக்ஸ், ஏசியன், சார்க் இதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். ஓகே சரியா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. இன்ட்ரோ என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். 8.1 சரிங்களா. இன்ட்ரோ ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும் சரிங்களா. எப்போதுமே இன்ட்ரோவை மட்டும் ஃபுல்லா ரீட் பண்ணிடணும் சரிங்களா. அப்பதான் இந்த பாடத்துக்கான விளக்கம் நமக்கு ஒரு முடிவுக்கு ஓகேங்களா சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரோல என்ன இருக்குன்னா, முந்தைய என்ன என்ன நம்ம இதுக்கு முந்தின பாடம் நம்ம படிக்கல, அது நமக்கு தேவையில்ல. ஸோ இந்த இன்ட்ரோல நமக்கு தேவையானது இருக்கும் சரியா. பாருங்க, நாடுகளுக்கிடையே வாணிபம் நடைபெறும் பொழுது, நாடுகளுக்கிடையே வாணிபம் நடைபெறும் பொழுது வளர்ந்த நாடுகளே எப்போதும் ஆதாயம் பெறுகின்றன. ஆமா, மாற்று கருத்து இல்ல சரியா. நிறைய நாடுகளுக்கு இடையே பண பரிமாற்றமும், அந்நிய செலாவணி பரிமாற்றமும், பண்டங்கள் பரிமாற்றமும் நடைபெறும் பொழுது பெரிய நாடு தான் முழுக்க என்ன சம்பாதிக்குது, அதிக அளவான லாபத்தை சம்பாதிக்கும் சரியா. மற்றும் குறை வளர்ச்சி நாடுகள் பாதகமான வாணிப விதம் மற்றும் அயல்நாட்டு செலுத்த நிலை அவற்றின் மாற்று விதங்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. 1930 ஏற்பட்ட உலக பெருமந்தம், இதுக்கு அடிக்கடி கேள்வி கேட்பான் சரியா. எப்போ உலக பெருமந்தம் ஏற்பட்டது? 1930. 1930 ஏற்பட்ட உலக பொருள்மந்தம் மற்றும் இரண்டாம் உலக போர் சரியா. இரண்டாம் உலக போர் தேசிய குழுக்களை உருவாக்க முனைந்ததால் ஒவ்வொரு நாடும் ஏற்றுமதியை பெருமளவில் ஊக்குவிப்பதற்கும் இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் முக்கியம். இறக்குமதியை கட்டுப்படுத்தணும். எல்லா வாட்டியும் பொருளை அடுத்த நாட்டுகிட்டே இருந்து வாங்கிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு நம்ம நாடு என்னைக்கு வளர, இந்த நம்மளும் வளரணும்ல, நம்ம நாடுங்கிறது வளர்ச்சி இல்லாத நாடுகள் அப்படிலாம் சொல்றாங்க ஓகேங்களா. வாணிப தடைகள், நாணயம் மற்றும் கட்டுப்பாடுகள் போன்ற நாணய மதிப்பு குறைத்தல் போன்ற தடைகளை விதித்தது. பன்னாட்டு பண நிதியம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இது கேட்பான். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இதுக்கு முன்னாடி இங்க 2 பேர் இருப்பாப்ல, ஜான் மோர்கீன்ஸ் மற்றும் ஹேரி டெக்ஸ்டர் ஓயட் ஆகியோர்கள் உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர். இது கேள்வி, இது முக்கியம் தான் சரியா. அதாவது வேர்ல்டு பேங்க் அண்ட் தி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ஐஎம்எஃப் சரிங்களா. வேர்ல்டு பேங்கோட ஐஎம்எஃப் யார்? இவங்க தான் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் சரியா. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யாரு? இந்த கீன்ஸும் சரியா, டெக்ஸ்டர், இப்படி மாத்திரம் வச்சுக்கோங்க, ஷார்ட்டா இருக்கு சரியா. கீன்ஸ், டெக்ஸ்டர் சரியா. கீன்ஸும் டெக்ஸ்டர், இப்படி ஷார்ட்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கீன்ஸ், டெக்ஸ்டர் இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பன்னிதியம், அதாவது வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சரியா. இந்த ரெண்டையும் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவர் யாருன்னா கீன்ஸ் மற்றும் டெக்ஸ்டர். இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் சரியா. வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது இதுல, இதுதான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. வேற எதுவும் கிடையாது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. ஓகே, அடுத்து இதுல பாருங்க, பன்னாட்டு பண நிதியம், பன்னாட்டு அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அப்புறம் வேர்ல்டு பேங்க் சரியா, அப்புறம் ஐடிஓ, இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சரியா. இதுல பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ், ஐடிஓ, இதோட அப்சர்வேஷன் கேட்பான்பா. இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்சர்வேஷன் கேட்டு நமக்கு கேட்டு வச்சிருவான். என்னெல்லாம் கேட்பான்? ஐஎம்எஃப் உடைய அப்சர்வேஷன் கேட்பான். அப்புறம் உலக வங்கி, இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டியோட கேட்பான், ஐபிஆர்டி. அதுக்கப்புறம் ஐடிஓ, இதெல்லாம் பார்த்துக்கணும் ஓகே சரியா. 3 உருவாக்க 1944 கூடிய பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு சரியா. எதெல்லாம் கூட்டுறதுக்கு பாத்துக்கோங்க, இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஐஎம்எஃப், ஐஎம்எஃப், அப்புறம் வேர்ல்டு பேங்க் சரிங்களா, அது என்னது ஐபிஆர்டி சரிங்களா. அடுத்து என்னது ஐடிஓ சரிங்களா. இது 3 கூட்டுறதுக்கு 1944 என்ன மாநாட்டு, உட்ஸ் மாநாடு
பரிந்துரைச்சது. சரியா? பிரிட்டன்ல உள்ள உட்ஸ் மாநாடு பரிந்துரைச்சது. ஆஹ் இதுல ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்கும் எப்ப செயல்பட தொடங்குது? 45. எப்போ? 45. ஆஹ் இதுல வேற என்ன இருக்கு வேற சொல்லதுக்கு? இது முக்கியம். WTO எப்போ? அதாவது இங்க பாருங்க, உலக வர்த்தக அமைப்பாக வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO 1995 மாற்றப்பட்டு நிரந்தர நிறுவனமானது. சரியா? அப்போ எது தெரியுமா WTO மாறியது? இந்த கேட். சரியா? GATT. இதெல்லாம் கேள்வி கேட்பான், முக்கியம். எக்கனாமிக்ஸ்ல அட்மின்ல முக்கியம். இதுதான் என்னவா மாறுது? WTO. ஓகே, 1995 மாற்றப்பட்டு நிரந்தர நிறுவனமானது. பன்னாட்டு நிதியம், அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு WTO ஆகியவற்றின் தலைமை அலுவலகம் துவங்கப்பட்ட ஆண்டு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மூணுமே. சரிங்களா? பாருங்க, பன்னாட்டு நிதியம். சரிங்களா? இது என்னது? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF. அடுத்து என்னது? வேர்ல்டு பேங்க். சரியா? இதோட ஹெட் குவார்டர் வாஷிங்டன் டிசி. இப்ப இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான். இந்த ஹெட் குவார்டர் கேள்வி கேட்டிருக்கான். உலக வர்த்தக அமைப்பு WTO. சரியா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். சரியா? எங்க இருக்கு? ஜெனீவா. இது ரெண்டும் 1945. இது எப்போ? 1955. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 வருஷம் பின்னாடி. அப்படி ஞாபகம் வச்சு. சரியா? 50 வருஷம் பின்னாடி. சரிங்களா? சோ இதுல வேற எதுவும் இல்ல. மீண்டும் சொல்றேன், இந்த WTO இருக்குல்ல, இந்த WTO எதுல இருந்து மாறிச்சுன்னா GATT. இதுல இருந்து என்ன மாறுது? WTO மாறுது. சரியா? நிரந்தர அமைப்பா 1991 உருவாக்குது. இதுக்கு முன்னாடி டெம்பரரி அமைப்பா 45 என்ன இருக்கும்? 45 இருந்து இந்த கேட் நிறுவனம் இருக்கும். ஓகே, சரியா? சோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? இதுல வேற எதுவுமே கிடையாது. நான் மீண்டும் சொல்றேன். சரியா? இந்த இன்ட்ரோல என்ன இருக்கு? இன்ட்ரோல இப்போ பாத்தீங்கன்னா, இந்த இந்த பாடத்துக்கான தலைப்பே கொடுத்துருக்கான், பன்னாட்டு பொருளாதார அமைப்பு. சரியா? அதாவது உலகம் ஃபுல்லா அந்த எக்கனாமிக் எப்படி ஒரு பிணைப்பாகுதுன்னா, ஜாயின் ஆகுதுன்னா, 3 பேங்க் ரொம்ப அவசியம். அந்த 3 பேங்க் என்னன்னா இப்ப வேர்ல்டு பேங்க் தான் பேங்க் கிடையாது. இந்த 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 டேப்லர் காலத்துல கொடுத்துருக்க 3மே பேங்க் தான். சரிங்களா? அதுல ஒண்ணு IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அடுத்து வேர்ல்டு பேங்க். அடுத்து உலக வர்த்தக அமைப்பு WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது மூணையும் உருவாக்குறதுக்கு படாத பாடுபட்டவர் யாருன்னா இந்த கீன்ஸும் டெக்ஸ்டரும். ஓகே, சரிங்களா? இவங்க 2 பேரும் தான். ஆஹ் எங்க பிரிட்டன்ல ஒரு மாநாடு உட்ஸ் மாநாடு, அங்கதான் பரிந்துரைக்காங்க. பரிந்துரையில 2 குழுது முதல்ல ஏற்றுக்கொள்ளப்படுது. அது எதுலாம்? பன்னாட்டு நிதி நிறுவனமும் வேர்ல்டு பேங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா WTO உடனே 45ல வராது. 45ல கேட் GATT இதுதான் செயல்பாட்டுல இருக்கும். அதுக்கப்புறம் 1995 என்னது? நிரந்தர 50 வருஷம் கழிச்சு நிரந்தர அமைப்பா WTO உருவாக்கப்படும். சரிங்களா? சோ இதுல வேற எந்த சந்தேகம் இருக்காது நம்புறேன். ஓகேவா? வேற எவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? இதுல இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க மட்டும் பார்த்தா போதும். கண்டிப்பா இந்த டேப்லர் காலத்தை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அதோட ஹெட் குவார்டர் கேள்வி கேட்டிருக்கான். ஹெட் குவார்டர் தலைமையகம் என்ன கேட்டிருக்கான்? கேள்வி கேட்டிருக்கான். சரிங்களா? அடுத்து 8.2 பாருங்க. பன்னாட்டு பண நிதியம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்னன்னு பாத்துடலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8. இது 2-ஆ 3-ஆ? 2 தான். ஆமா, 8.2. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ரொம்பலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ரொம்பலாம் படிக்கணும் அவசியம் இல்ல. முக்கியமானதை மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? பன்னாட்டு பண நிதியம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அது IMF சொல்லுவாங்க. இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பன்னாட்டு பண நிதியம், பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் 189வது உறுப்பு நாடாக பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள மிக சிறிய தென் பசிபிக் தீவு நாடாகிய நவுரு குடியரசு இணைந்துள்ளது. இது புத்தகத்துல இருக்கிறதுனால இது முக்கியம். மிச்சபடி இவன் முக்கியம் கட்ட அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்க புத்தகத்துல இருக்கிறதுனால என்னது? இது முக்கியம். ஓகே, சரிங்களா? பாருங்க, கடைசியாக, அதாவது 2018 படி கடைசியாக 2016 உறுப்பினராக சேர்ந்த நவறு குடியரசு என்ற நாட்டையும் சேர்த்து நிதி ஒத்துழைப்பு IMF மொத்தம் 189 நாடு. அவ்வளவுதான். கேள்வி என்னன்னா, IMFல எத்தனை நாடு? IMFல 189 நாடு. அதுல கடைசி இணைந்த நாடு என்ன? கடைசி இணைந்த நாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவறு குடியரசு. அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. இதுல இங்கிலீஷ் மட்டும் தமிழ் மட்டும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, சரியா? இதுல பாத்தீங்கன்னா இது என்னன்னு கூட ரீட் பண்ணிடலாம். உறுப்பு நாடுகளுக்கு இடையே பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பை பெறுவது நிதியத்தின் அடிப்படை குறிக்கோளாகும். உறுப்பு நாடுகளுக்கு இடையே குறுகிய அயல்நாட்டு அலைச்சல் ஒண்ணும் கிடையாது. என்னது? இந்த 189 நாடுக்குள்ள என்ன பார்த்துக்கிடுவான்? ட்ரேட் வணிகம் பண்ணிக்கிடுவான். அதாவது இப்போ கொடுத்தல் வாங்கல் பண அடிப்படையில, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? வேற இதுல பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IME, சொல்றோட அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கா? ஆமா, அப்ஜெக்டிவ் ஆஃப் IMF, பன்னாட்டு பண நிதியத்தின் குறிக்கோள். இதோட குறிக்கோள் என்ன? படிச்சாலே புரியும் பாருங்க. இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது.
நான் சொன்ன அதே கதை தான். அவன் உறுப்பு நாடுகள் என்ன செஞ்சுக்கிடுவான், பொருளாதாரம் பண்ணிக்கிடுவான், பணத்தை கொடுத்து வாங்கல வச்சுக்கிடுவான், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அது ரீடிங் பர்பஸ் தான், அதுல எதுவுமே கிடையாது. ஏதாவது 2 3 நாடுகளில பிரச்சனை இருக்கும் பண அடிப்படையில, கொடுத்தல் வாங்கல, அதை யார் தீர்த்து வைக்கா? IMF. இதை பார்த்துக்க, வேற எதுவும் கிடையாது. அடுத்து, பன்னாட்டு பண நிதியத்தின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IME, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். சரிங்களா? இதெல்லாம் அந்த அளவுக்கு கேள்வி வராது, இருந்தாலும் இருக்குதை மட்டும் சொல்லுங்க. அயல்நாட்டு செலுத்துநிலை சிக்கலுக்கு தீர்வு, நாணய மாற்று நிலைத்தன்மை, நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தல், பன்னாட்டு வணிகத்திற்கு உறுதுணையாகுதல். இந்த நாலு நாலு விஷயம் இருக்கு. இந்த நாளை தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த 4 ரீடிங் பர்பஸ் தான். இதுல கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க வேணா பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் எங்க இருந்து கேள்வி வருது. சரிங்களா? நான் புத்தகத்துல இருக்குன்னு சொல்லி நான் பாட்டுக்கு நடத்தி நேரத்தை கடத்த நான் விரும்பல. சரிங்களா? இந்த நாள்ல இருக்காது. நான் எது முக்கியம்னு சொல்றேனோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேங்க? சரிங்களா? ஓகே. அடுத்து வேற என்ன இருக்கு இதுல சொல்றதுக்கு? இந்த IMF என்னெல்லாம் வசதி வழங்குதுன்னு வேணா பாருங்க. சரியா? இது வழங்கக்கூடிய கடன் திட்டங்கள், கிரெடிட். சரியா? இது வழங்கக்கூடிய அந்த கடன் திட்டங்கள் என்னெல்லாம் பாக்க. சரிங்களா? அதாவது faculties, facilities offered by IMF. The fund has created several new credit facilities of its members, chief among them are. அதாவது என்னென்ன திட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். அடிப்படை கடன் வசதி, உறுப்பு நாடுகள் தற்காலிக அயல்நாட்டு செலுத்துநிலை சமன்மை சிரமங்களிலிருந்து விடுபட்ட இந்த வகை கடன் உதவியை நிதியம் அளிக்கிறது. சரியா? இதை அப்படி நான் படிக்க விரும்பல. சரிங்களா? ஓகேவா? ஆஹ் இதை மட்டும் பாத்துக்கலாம். 25%. வேற எதுவும் இதுல தேவையில்லை. இது ரொம்ப படிக்க வேண்டாம்பா. சும்மா படிச்சு தேவையில்லாத படிச்சு நம்ம எது தேவையோ முதல்ல அதை தான் படிக்கணும். சரிங்களா? போன பேங்கிங் லெசன் பார்த்தோம். பேங்கிங் லெசன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய படிச்சோம், தவறு இல்லை. இது முக்கியம். தாழ் தங்கம் என்று அழைக்கப்படும் சிறப்பு எடுப்புரிமைகள், SDR. சரியா? அது என்ன சொல்லுவாங்கன்னா, the fund has succeeded in established a scheme of special drawing rights சொல்லுவாங்க. சரியா? ஆஹ் நிதியம் வெற்றி பெற்றுள்ளது பன்னாட்டு நீர்மத்தன்மையை உருவாக்க. சரியா? பன்னாட்டு நீர்மத்தன்மையை உருவாக்க, அது பேப்பர் கோல்டு மார்க். ஓகே, சரியா? பேப்பர் கோல்டு. பேப்பர் கோல்டு. 1969 நிதியம் பன்னாட்டு பண இருப்புகளை ஏற்படுத்தி. ஓகே, சரியா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் கோல்டு சம்பந்தமா எப்போ ஒரு ஒரு கிளியரன்ஸ் ஏற்படுத்தாங்கன்னா 1969ல. சரியா? ஓகே. வேற இதுல பாத்தீங்கன்னா ஆஹ் வேற இதுல ஒண்ணும் இல்ல. சரிங்களா? கெயின் இவரோட கூற்றுப்படி நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது. சரியா? என்ற கருத்தை நிதியத்தின் சாதனையாகும். ஒண்ணும் இல்ல, IMF ஒரு நாட்டுக்கு எப்படி ஒரு சென்ட்ரல் பேங்க், அதாவது ரிசர்வ் வங்கி மையமா இருந்து செயல்படுதோ, அதே மாதிரி இந்த உறுப்பு நாடுகளுக்கு இந்த IMF ஒரு ஒரு மிடில் பேங்கா இருந்து செயல்படுதுன்னு யார் சொல்லுதா? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுல வேற எதுவும் படிக்க வேண்டாம். சரிங்களா? வேற எதுவும் படிக்க வேண்டாம். நான் ரவுண்ட் பண்ணிருக்க மட்டும் படிச்சா போதும். நான் அகைன் சொல்றேன், இதுல பாருங்க. IMF 8.2 IMF சொல்லிடுறேன். இல்லையா? IMF இதுல அவ்வளவுதானே, வேற இருக்கா? வேற இதுல எதுவும் தேவை கிடையாது. வரேன். இதுல பாத்துருங்க. விரிவாக்கப்பட்ட கடன் திட்டம் என்ன கேட்டா? சரியா? 140 விழுக்காடு அளவுக்கு அடிப்படை கடன் தொகைக்கு மேல் அதிகமா கடன் பெற. சரியா? ஓகேவா? அவன் எவ்வளவு ரூபாய் செலுத்துறானோ அதை விட எவ்வளவு சொல்றான்? 140%. சரிங்களா? வேற இதுல இது வேண்டாம். ஏன்னா IMF இந்தியா சம்மந்தப்பட்டது இல்லை. ஓகே, இதுல இதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. சரிங்களா? இதுல அச்சீவ்மெண்ட்ஸ் பாருங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் ரீடிங் பர்பஸ் தான், தேவை கிடையாது. இதை வேணா இது முக்கியம். இந்தியா மற்றும் பன்னாட்டு பண நிதியம். இந்தியா சார்ந்து இருக்கா? இந்தியா சார்ந்துள்ளதை நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? இந்தியா அண்ட் IMF. சரியா? இந்திய நிதியத்தின் 5வது பெரிய உறுப்பு நாடாக 1970 வரை இடம் பிடித்திருந்தது. சரிங்களா? 5வது பெரிய உறுப்பு நாடு நம்ம தான் அதுல இருந்திருக்கோம் 70 வரைக்கும். சரிங்களா? ஒரு நிரந்தர செயல் இயக்குநரை நியமிக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளது. நிதியத்திலிருந்து பல உதவிகள் பெற்று ஒழுங்காக கடன் தவணைகள் கட்டி வருகின்றது. இந்தியாவின் SDR. சரிங்களா? இந்தியாவின் SDR பங்களவு தற்போது எவ்வளவு மில்லியன்? 58, அது $5821.5 மில்லியன் உள்ளது. அதிக அளவு SDR பங்களவு உள்ள நாடுகளில் இந்தியா 13வது உறுப்பு நாடாகவும் நிதியத்தின் மொத்த பங்களவில்
2.44 விழுக்காடு பங்குகளையும் கொண்டுள்ளது. அயல்நாட்டு செலுத்துநிலை இதெல்லாம் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இல்ல ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் பண்ணதை குறிச்சு வச்சுக்கோ. வேற எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா இந்தியா சம்மந்தப்பட்டதை நம்ம பார்த்துக்கணும். இந்தியா சம்மந்தப்பட்டதை சரியா பாத்துக்கணும். இங்க பாருங்க, அது என்ன எஸ்டிஆர் சரிங்களா? என்னன்னா வாட் இஸ் எஸ்டிஆர்? எஸ்டிஆர் என்ன? ஃபைட் மணி ஆஃப் தி ஐஎம்எஃப். ஐஎம்எஃப் கட்டளை பணமாகும். நாணய குழுமத்தின் வலுவான உரிமை குரல். சரியா? கட்டளை பணம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய பணம். சரியா? அடுத்து டி எஸ்டிஆர் குறிப்பது யார்? எஸ்டிஆர் who does எஸ்டிஆர் ஸ்டாண்ட் ஃபார்? ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அதாவது எஸ்டிஆர் முன்னாடி பார்த்தோம். ஓகே சரிங்களா? வேற இதுல தேவையில்ல. இதை மட்டும் பார்த்தோம். இங்க ரொம்ப முக்கியம், நான் எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்றதுதான் முக்கியம். வேற எதுவும் தேவையில்ல. சரிங்களா? வேற எதுவுமே இதுல படிக்க வேண்டாம். வேற எதுவும் இதுல படிக்க வேண்டாம். ஓகே சரியா? ஐஎம்எஃப்ல 1970 வரை இந்தியா மிகப்பெரிய செல்வாக்குல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 13வது உறுப்பு நாடு. நம்ம ஐஎம்எஃப்லோட நம்மளோட மொத்த ஷேர் எவ்வளவுன்னா 2.44. வேற எதுவும் நமக்கு தேவையில்ல. சரிங்களா? அப்ப ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் படிக்கணுமோ அதுல நான் அதை தெளிவா சொல்லியிருந்தேன். ஐஎம்எஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன், கவனிச்சுக்கோங்க. இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க கொடுத்து வச்சிருக்கான். சரியா? 2018 கணக்கின்படி 2016 கடைசி சேர்ந்த நாடு என்னது? அவு குடியரசு. மொத்தம் எத்தனை நாடு இருக்கு? 189 உறுப்பு நாடு இருக்கு. சரிங்களா? வேற இதுல வந்தோம்னா ஏதாவது இந்த உறுப்பு நாடுகளுக்கு எதுவும் பிரச்சனைனா ஐஎம்எஃப் தான் என்ன பண்ணணும்? 189 நாடுகளுக்கு எதுவும் பிரச்சனைனா பண அடிப்படையில இந்த ஐஎம்எஃப் தீர்த்து வைக்கும். சரிங்களா? வேற இதுல வேற எல்லாம் ரீடிங் பர்பஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா இதுல இந்த இது பாத்துக்கலாம். 69ல அந்த பேப்பர் கோல்டு தங்கம் தாள். சரியா? அப்போ தங்கம் தாளோட பேப்பர் கோல்டோட சம்மந்தப்பட்ட நிறுவனம் எதுனா ஐஎம்எஃப். இவ்வளவுதான் கேள்வி கேட்பான். பேப்பர் கோல்டோட சம்மந்தப்பட்ட நிறுவனம் எதுனா அவன் கீழே கொடுப்பான். ரிசர்வ் பேங்க், ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்னு கொடுப்பான். நம்ம எது எடுக்கணும்? ஐஎம்எஃப் எடுக்க தெரியும். அவ்வளவுதான். மீண்டும் சொல்றேன், பேப்பர் கோல்டோட சம்மந்தப்பட்ட வங்கி எதுன்னு கேட்டா ஐஎம்எஃப். சரிங்களா? வேற பேங்க்ல இருந்து நம்ம அப்புறம் கதையை பதிவு. இப்ப நம்ம படிச்ச வரைக்கும் ஐஎம்எஃப். அவ்வளவுதான். சரியா? ஹெயின் என்ன சொல்றாரு? அந்த 189 நாடுக்கும் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஒரு மைய வங்கியா செயல்படுதுன்னு சொல்றாரு. சரிங்களா? வேற இதுல பாத்தீங்கன்னா வேற இதுல இந்த இந்தியாவும் ஐஎம்எஃப் என்ன, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவும் ஐஎம்எஃப் என்னன்னு பாத்துக்கணும். 1970 வரை இந்தியா பெரிய இடத்த பிடிச்சிருக்கு ஐஎம்எஃப்ல. அதுக்கப்புறம் சற்று வலு குறைஞ்சிருக்கு. அது என்னன்னு நம்ம பாத்துக்கலாம். நம்மளோட மொத்த ஹோல் ஷேர் ஐஎம்எஃப்ல 2.44%. சரிங்களா? ஓகே. இதுல எஸ்டிஆர் இதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் பாத்துக்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அவ்வளவுதான். இதுல அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா 8.3. சரிங்களா? 8.3. இப்ப எதுவும் டவுட்னா நிப்பாட்டி கேட்டுருங்கப்பா, சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் லைன்ல இருக்கீங்களா? மீட் பண்ணிட்டாங்களா? சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் லைன்ல இருக்கீங்களா? எப்ப நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன், போன லெசனுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தோம். ஏன்னா அது முக்கியமான லெசன். இந்த லெசன்ல அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. சரிங்களா? சோ அதனால எது தேவை அதை மட்டும் தான் சொல்றேன். சரிங்களா? இதுல எதுவும் புரியலன்னா அதை மட்டும் கேளுங்க. என்ன? சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? ஓகே சார். ஏன்னா போன லெசன் சார் ஒரு லைன் விடாம நடத்தினாப்ல. இந்த லெசன் என்ன ரொம்ப கடந்து போறாப்ல. இந்த மாதிரி கேள்வியை தயவு செய்து முன் வைக்காதீங்க. நான் அதுக்கு நானே ஆஜராயிருந்தேன். சரிங்களா? ஓகேவா? ஏன்னா ஒரு லெசனுக்கு தக்கனே இந்த டாபிக் தக்கனே தான் நடத்த முடியும். இதுல நம்ம கொஸ்டின் ஐஎம்எஃப் மட்டும்தான். அது ஐஎம்எஃப் இந்தியாவோட ஐஎம்எஃப் என்ன, அப்புறம் ஐஎம்எஃப் இந்தியாவோட என்ன சம்மந்தப்பட்டிருக்கு, இவ்வளவு படிச்சா போதும். அதே மாதிரி தான் வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்னா என்ன? வேர்ல்டு பேங்க் இந்தியாவோட என்ன சம்மந்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகேவா? இதுல பாத்துக்கலாம். இந்த வேர்ல்டு பேங்க் வர்க்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி அல்லது உலக வங்கி. சரிங்களா? அதாவது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதான் என்ன சொல்லுவாங்க? ஐபிஆர்டி. ஐபிஆர்டி இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன? உலக வங்கி. சரிங்களா? இதுல பாத்துக்கலாம். உலக வங்கி உலக வங்கி எனவும் அழைக்க இது பார்த்தாச்சு. 1944 நம்ம அப்படியே முன்னாடியே பார்த்தோம். பிரிட்டன் உட்ஸ் மாநாடு. அப்படிதானே? அந்த தீர்மானத்தின்படி என்னது 1945 தொடங்கப்பட்டது. முன்னாடி டேப்லர் காலத்துல இருக்கு, நம்ம பார்த்துட்டோம். சரியா? செகண்ட் வேர்ல்டு வாரனால உலகம் மிகப்பெரிய அடிவை சந்திச்சு. சரிங்களா?
அப்போ சூழ்நிலையை மாற்றி அமைக்க சூழ்நிலை ஏற்படுது. அதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்கள் தொடங்கப்படுது. உலக வங்கி தொடங்கப்படுது. சரியா? ஓகேவா? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. பன்னாட்டு பண நிதியத்தின் சகோதர நிறுவனமாகவும் கருதப்படுகிறது. அப்போ ஐஎம்எஃப் ஓட, சரியா, சகோதர நிறுவனம். சரியா? ஓகேவா? சரியா? ஆஹ் அதாவது எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் நோன் ஆஸ் எ சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் அலாங் வித் தி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இட் இஸ் நவுன் ஆஸ் எ சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் அலாங் வித் தி ஐஎம்எஃப். ஓகே, சரிங்களா? அவங்களுடைய சகோதர நிறுவனம் சொல்றான். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா, உலக வங்கியின் உறுப்பினராக இருக்க வேண்டும் ஒரு நாடு. ஒரு நாடு உலக வங்கியின் உறுப்பினராக இருக்க வேண்டும் எனில் அது நிதியத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. நாடுகளின் நீண்டகால பொருளாதார மேம்பாட்டுக்கு நிதி உதவி செய்வதற்காக உலக வங்கி தொடங்கப்பட்டது. சரியா? அப்போ ஒரு நாடா இருந்தா அந்த நாடு என்னவா இருக்கணும்னா உலக வங்கியில ஒரு உறுப்பினரா இருக்கணும். சரிங்களா? இதுல பாருங்க, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இதோட இதை பாருங்க. உலக வங்கி குழுமம், வேர்ல்டு பேங்க் குரூப். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வேர்ல்டு பேங்க், மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி. அதாவது எப்படி சொல்லலாம்னா, அந்த அதாவது அது இதுக்கு பேர் தான் வேர்ல்டு பேங்க் தான், WBன்னு வச்சுக்கூடாது. அடுத்து என்ன இருக்கு? ஐடிஏ, பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு, அதாவது இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். சரிங்களா? இதோட அப்சர்வேஷன் கேட்பாம்பா, படிச்சுக்கணும். இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் தமிழ் மீடியமா இருந்தாலும் இதோட அப்சர்வேஷன் கேட்பான். சரிங்களா? அடுத்து ஐஎஃப்சி, பன்னாட்டு நிதி கழகம், இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன். சரி, இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன். அடுத்து MIGA, சரியா, மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. சரிங்களா? நம்ம ஆட்கள் எவ்வளவு நாள் சொன்னாலும் அவங்க மாத்திக்கிட மாட்டாங்க. சரிங்களா? நீங்க பேச முச்சில் மட்டும் அன்மியூட்ல போடுங்கன்னு நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், ஆபீஸ்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தரால எல்லாரும் இணைஞ்சல் வரப்போகுது. சரி, இருக்கட்டும், நம்ம அடுத்து கடந்து போயிடலாம். அடுத்து ICSID. சரிங்களா? இது என்ன? முதலீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பன்னாட்டு மையம், அதாவது இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். சரிங்களா? இதை பாத்துக்கோங்க. அதாவது என்னன்னா, இங்க பாருங்க எப்படி கேட்பாங்கன்னா, இதுல இப்படி கொடுத்துருவான். இதை வேர்ல்டு பேங்கை விட்டுருங்க. சரிங்களா? வேர்ல்டு பேங்க் கண்டுபிடிச்சிடும் நம்மால். IDA, IFC, அப்புறம் MIGA. மூணாச்சா? நாலாவது என்னது உங்களுக்கு? ICSID. இப்படி 4 குழுது இருக்கா? இந்த 4 குழுதுல எதையாவது ஒன்ன மாத்தி கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டதுன்னு கேள்வி கேட்கலாம். சரியா? கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டது எது? இல்லைன்னா அப்படி இல்லைன்னு வையேன், கீழ்கண்டவற்றுள் உலக வங்கியுடன் தொடர்பு இல்லாத எதுன்னு கேட்பான். சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல கேள்வி, நானும் கேள்வி எடுத்தோம்னா இப்படி கேள்வியை முன்வைப்பேன், நிச்சயமா முன்வைப்பேன். ஏன்னா இதுக்கு மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியும். இந்த டேப்லெட் காலம் பார்த்தாலே, பள்ளி புத்தகத்தை பாட்டினா நிச்சயமா அந்த அந்த மனம் அந்த கேள்விக்கு விடையளிப்பான். சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் உலக வங்கியுடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு சொல்லி 4 இதை கொடுத்துருவான். IDA, IFC, MIGA, வேற ஒண்ணு கொடுத்துருவான். நம்மளால என்ன தெரியுமா எடுப்பான்? IFC எடுத்து போட்டுருவான். என்ன நினைச்சிருவான்? இன்டர்நேஷனல் ஃபுட் கவுன்சில்னு போட்டுருவான். ஏதாவது ஒன்று தூக்கி போட்டுருவான். சரிங்களா? சோ இதை நம்ம படிச்சா புரியும். அப்ப IDA, IFC, MIGA, ICSID இதெல்லாம் எதோட ஒரு 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 பிரான்ச்னா வேர்ல்டு பேங்கோட குரூப். சரிங்களா? ஓகேவா? சோ அவ்வளவுதான். அடுத்து உலக வங்கியின் நோக்கங்கள். சரிங்களா? உலக வங்கியின் நோக்கங்கள், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாருங்க. 5 குழு இருக்கு பாருங்க. மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாடு, மூலதன முதலீட்டிற்கு ஊக்குவிப்பு, பன்னாட்டு வாணிபத்திற்கு ஊக்குவிப்பு, அமைதி கால பொருளாதாரத்தை உருவாக்குது, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இது 5ம் பார்த்தாலே அர்த்தம் புரியுது. மறுசீரமைப்பு மேம்பாடுனா, ஏதாவது ஒரு நாடு நிதி சிக்கல்ல ரொம்ப பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டு அந்த பரிதாப நிலைமையில இருந்து அந்த நாடு மீண்டு வர அந்த நாட்டுக்கு பணம் கொடுக்கும் உலக வங்கி. ஒரு ஒரு குறைந்த அளவு வட்டியிலையோ இல்ல மானியத்திலேயோ பணம் கொடுக்கும். அதே மாதிரி உலக வங்கி வளரும் நாடுக்கு கொஞ்சம் குறைந்த அளவு என்ன கொடுக்கும்? பணத்தை கொடுத்து அந்த வளரும் நாடை வளர்ந்த நாடா மாற்ற முயற்சி பண்ணும். சரிங்களா? அப்புறம் மூலதன முதலீட்டு ஊக்குவிப்புனா எப்படி சொன்னா, ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னா, ஒரு வெளிநாட்டு பெரிய கம்பெனி வந்து மூலதனத்தை போட்டு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு கம்பெனியை ரன் பண்ண போதுன்னா, அப்போ சம் ஷேர் தான் வெளிநாட்டு கம்பெனி போடும். அப்போ மிச்ச ஷேரை இந்தியா கம்பெனி போடணும். அப்போ அதுக்கு பணம் இருக்காது. அப்ப அதுக்கு யார் கடன் கொடுப்பானா? உலக வங்கி கொடுக்கும். அப்ப இது மூலமா எப்படி ஊக்குவிக்கப்படுகிற மூலதனம்? நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அந்த நாட்டுல, நான் ஏன் சார்பா நான் கடன் கொடுக்கேன். அப்ப அவன் நினைப்பான், உலக வங்கியே கடன் கொடுக்கு. உலக வங்கி கடன் கொடுத்தா சும்மா கொடுக்குமா? ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியரா தான் கொடுக்கும். அந்த நாடு நல்ல நாடா கெட்ட நாடா, தீவிரவாதி தாக்குதல் இல்லையா, அந்த நாட்டுல தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா, அதெல்லாம் பார்த்தா உலக வங்கி கடன் கொடுக்கும். சோ உலக வங்கி ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் பர்சன் என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கா வந்து தன்னுடைய முதலீட போடுவான். அடுத்து பன்னாட்டு வாணிபத்துக்கு ஊக்குவிப்பு. ஆமா, சின்ன சின்ன நாடுகளுக்கு வளரும் நாடுகளுக்கு உலக வங்கி உதவி செய்யறது மூலமா என்ன என்ன தெரிய வருது? எல்லா நாடுகளுக்கும் சின்ன சின்ன நாடுகளுக்கும் தெரிய வரும். அவ்வளவுதான். அப்புறம் அமைதி கால பொருளாதாரத்தை உருவாக்கல். சரியா?
ஒரு எந்த சச்சரவும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாளரா யார் இருந்துக்கிடுவா, ஒரு ஒரு பாதுகாவலரா உலக வங்கி இருந்து பொருளாதாரத்தை பார்த்துக்கிட்டு 2 3 நாடுகளுக்கு. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சரியா? என்னனாலும் தொழில் பண்ணலாம், என்ன நாட்டு வளர்ச்சி என்னனாலும் செய்யலாம். ஆனா சுற்றுச்சூழல் பாதிப்படையாம இருக்குன்னு சொல்லி உலக வங்கி வலியுறுத்தும். அவ்வளவுதான். இதுல வேற கதை எதுவுமே கிடையாது. வேற எந்த இருக்கா? போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளை அமைதி கால சூழ்நிலைக்கு மாற்றுவதற்கு உதவுதல். ஆமா, போரால பாதிக்கப்பட்டு பணத்துக்கு வழி இல்லாம இருப்பான். அந்த நாடு பொருளாதாரத்தை ரொம்ப பின்தங்கி போயிருக்கும். அந்த பொருளாதார சரிக்கட்டத்துக்கு பண ரீதியா உதவி கொடுத்து உலக வங்கி செய்யும். சரிங்களா? இது படிச்சா உங்களுக்கு புரியும். படிச்சா புரியும். வேற வேற எதுவும் இல்ல. இங்க பாருங்க. கடன் கொடுக்க அவ்வளவுதான். எல்லாமே உலக வேர்ல்டு பேங்கோட வேலை கடன் கொடுக்க அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இதுலலாம் கேள்வியே வராது. சுத்தமா வராது. சரிங்களா? இதோட சாதனை எவனை பத்தி? அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க், அதாவது IBRD. சரிங்களா? IBRD அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்திரலாம். இதுல பாருங்க. வேர்ல்டு பேங்கோட உறுப்பினர் எண்ணிக்கை அதோட சாதனை தான். வேர்ல்டு பேங்கை தொடங்கும் போது உறுப்பினர் எவ்வளவு இருந்திருக்கான்? 30. சரியா? 1960, அப்புறம் 68, 88 எவ்வளவு? 151. இப்ப எத்தனை நாடு இருக்கான்? 189. இது கேள்வி கேட்கும். வேர்ல்டு பேங்க் ஆரம்பிக்கும் போது முதல்ல உறுப்பினர் இருந்த நாடு 30. அப்புறம் எவ்வளவு வருது? 1990 68. அதுக்கப்புறம் 88, 151 டில் now எப்ப இருக்கு? 189 நாடு இருக்கு. சரிங்களா? ஆஹ் பாருங்க. திட்டத்தின் தேவைக்கேற்ப 13 முதல் 20 ஆண்டுகள் திருப்பி செலுத்தக்க வகையில் உறுப்பு நாடுகளுக்கு மறுகட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அதாவது கடன் கொடுக்கான். அந்த கடத்தை எவ்வளவு வருஷம் திருப்பி செலுத்தணுமா? 15 to 20 வருஷம் திருப்பி செலுத்தணும். சரி, அந்த அளவுக்கு கடனை கொடுத்துன்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் அதிகமான கடத்தை கொடுத்திருக்கான். பிற்காலங்களில் ஏழை பெருந்திரளாக வாழும் வளரும் நாடுகளுக்கு கடன் வழங்கும் விதமாக தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டது. ரைட்டு தான். அதான் மிகச்சரி. சரிங்களா? அப்பதான் அந்த அந்த நாட்டிலும் growth இருக்கும். சரிங்களா? எனது உற்பத்தி அதிகரிக்க உதவும் துறைகளான வேளாண்மை, நீர்ப்பாசனம், ஆற்றல் வளம், போக்குவரத்து ஆகியவற்றுக்கு மட்டுமே உலக வங்கி கடன் வாங்கிறது. இது ரொம்ப முக்கியம்பா. ஏன்னா வேர்ல்டு பேங்க் சும்மா எதுக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் பாத்துக்கணும். சரிங்களா? வேளாண்மை, நீர்ப்பாசனம், ஆற்றல் வளம், போக்குவரத்து, இதுக்குதான் வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்குது. சரிங்களா? நம்ம ஊர்ல கூட மெட்ரோ இருக்கா? மெட்ரோ ட்ரெயின் சென்னையில. இதுக்கு IMF வேர்ல்டு பேங்க்கும் கடன் கொடுத்தாங்க. ஓகே, சரிங்களா? நம்மளுடைய மாநில அரசும் பங்களிப்பு கொடுக்கு, மத்திய அரசும் ஒன்றிய அரசும் பங்களிப்பு. சரிங்களா? சோ இது ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். இது ரொம்ப முக்கியம்னா எதுக்காக கடன் கொடுக்கான்? வேளாண்மை, நீர்ப்பாசனம், ஆற்றல் வளம், போக்குவரத்து, இந்த 4க்கு தான் உலக வங்கி கடன் கொடுக்கு. சரியா? ஓகேவா? ரொம்ப முக்கியம் அது. இது 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 பாத்துக்கு. இந்தியாவும் வேர்ல்டு பேங்க் என்ன? இந்தியாவும் வேர்ல்டு பேங்க் என்ன? சரிங்களா? இந்தியா உலக வங்கியின் அதிகாரப்பூர்வ பேரான இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பெயரை வரைவு குழுவுக்கு முதலில் பரிந்துரை செய்தது. நம்ம தான் முதல்ல செஞ்சிருக்கோம் பாருங்க. சரிங்களா? அன்றிலிருந்து இந்தியாவில் பொருளாதார கொள்கைகளை வடிவமைப்பதிலும் அவற்றை செயல்படுத்த கடன் வழங்குவதிலும் உலக வங்கி நெருக்கமாக உள்ளது. சரியா? அந்த பேர் ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? சரியா? டிராஃப்ட் கமிட்டிக்கு இந்தியா தான். சரிங்களா? ஓகேவா? ஆனா என்ன கொடுமையே தெரியல, இந்த பேரை சொல்லவே மாட்டேங்கான். எங்கேயுமே என்ன சொல்றான்? WB தான் சொல்றான். வேர்ல்டு பேங்க் தான் சொல்றான். எங்கப்பா இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்றான். IBRDன்னு எங்கேயும் சொல்லது இல்லை. நிறைய நிறைய கிளாஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்குதான் IBRDங்கிறது வேர்ல்டு பேங்க்னே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு உண்டு, மாற்று கருத்துல ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க. இந்தியாவில் இதுக்கு மின்னாற்றல், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, நீர்ப்பாசனம் மற்றும் இரும்பு எஃகு போன்றவற்றில் குறிப்பாக சொல்லலாம். வேற ஒண்ணும் இல்ல. இதோடைய துணை நிறுவனம் என்னது? IMF. அது தேவையில்ல. 5 இதுதான் நமக்கு தேவை கிடையாது, விட்டுருங்க. இங்க பாருங்க. 1980 சீனா உலக வங்கியின் உறுப்பினர் ஆகும் வரை இந்தியா உலக வங்கியினால் பலனடைந்த நாடுகளில்
முதல் இடத்துல இருந்த நாடாகும். சரி, ஓகேவா? சைனாக்காரன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பயன்பாடு குறைஞ்சு போச்சு. சரிங்களா? அப்ப 1980 1980 வரைக்கும் வேர்ல்டு பேங்க் ஆரம்பிச்சதுல இருந்து 1980 வரைக்கும் வேர்ல்டு பேங்கால அதிக பயனடைந்த நாடு எது தெரியுமா? இந்தியா. சைனாக்காரன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு? நம்மளுடைய பயன்பாடு அதுல குறைஞ்சு போச்சு. ஓகே சரிங்களா? ஓகே. ஏன்னா அதோட ட்ராக் மாறி இருக்கலாம். ஓகே சரிங்களா? உம் வேற என்ன இருக்கு? இந்தியா மற்றும் ஐபிஆர்டி நீடித்த நெடுநாள் உறவு நம்மளோட என்ன என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துடலாம் அதுல. இந்தியா இஸ் a member of 4 of the 5 கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க் குரூப். அதாவது உலக வங்கி குழுமத்தில் உள்ள இந்திய அமைப்புகளில் 4 அமைப்புகள் இந்திய உறுப்பினராக உள்ளது. சரியா? வேர்ல்டு பேங்க்ல 5 குரூப் இருக்கா, 5 குரூப். இந்த 5 குரூப்ல 4 குரூப்ல யார் இருக்கா? இந்தியா மெம்பரா இருக்கு, அவ்வளவுதான். சரியா? 5 அமைப்புகளில் 4 அமைப்புகளை யார் மெம்பரா இருக்கா? இந்தியா. சரிங்களா? அதுல பாருங்க, ஐபிஆர்டி 1945ல, ஐடிஏ 1960, ஐஎஃப்சி 1956, பன்முக முதலீட்டு ஒப்புமை உறுதி எம்ஐஜி 58, முதலீட்டு தகராறுகள் தீர்வுக்கான பன்னாட்டு மையம் அதாவது ஐசிஎஸ்ஐடி இதுல 66. இதுல மட்டும் யார் உறுப்பினரா இல்ல? இந்தியா உறுப்பினரா இல்ல. அப்ப எதுலாம் இந்தியா உறுப்பினரா இருக்கு? இந்த 4 குழுதுல. அவன் என்ன கேட்பான்னா, இந்த 4 குழுதுல இந்தியா உறுப்பினரான இதெல்லாம் ஆண்டு எது? அது என்னது? இனிப்பு சேவா? மியூட்ல போட்டுக்கோங்க தயவு செய்து. எத்தனை வாட்டி மேடமும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். நீங்க அகைன் அகைன் இப்படி பண்ணுனா என்ன அர்த்தம்? உங்களால எல்லார் படிப்பும் கெட்டு போதுமா? இது நல்ல செயல் அல்ல. நீங்க பேசும்போது மியூட் அன்மியூட் பண்ணிருங்க, அன்மியூட் எடுத்து. டோட்டலா ரொம்ப அன்பா சொல்லுதம்பா. சரியா? எனக்காண்டி இப்ப எனக்காண்டி தான் அன்மியூட்டே பண்ணிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் தயவு செய்து ஒரு அன்பு சகோதரன் அன்பு நண்பனா கேட்க கொஞ்சம் உபயோக பண்ணுங்க. ஸோ வேர்ல்டு பேங்க்ல 5 அமைப்புல இப்ப இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ல்டு பேங்க்ல 5 அமைப்புல 4 அமைப்புல இந்தியா உறுப்பினரா இருக்கு. சரிங்களா? ஆனா இருக்கக்கூடிய 5 அமைப்பு பாத்தீங்கன்னா ஐபிஆர்டி, அதான் வேர்ல்டு பேங்க். அப்புறம் ஐடிஏ, ஐஎஃப்சி, எம்ஐஜிஏ முன்னாடி ஒரு டாப்லர் கடத்துல பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் ஐசிஎஸ்ஐடி. இந்த 5 இதுல இருக்கு. இந்த 5 இதுல ஒண்ணுல மட்டும் இந்தியா இந்தியா இஸ் நாட் இட்ஸ் மெம்பர். எதுல தெரியுமா? ஐசிஎஸ்ஐடி. சரிங்களா? அதாவது இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். இதுல மட்டும் இந்தியா என்னவா இல்ல, உறுப்பினரா இல்ல. சரிங்களா? அப்ப மிச்ச எல்லாத்தையும் உறுப்பினரா இருக்கு. உறுப்பினரா இருக்குது விஷயம் இல்ல, உறுப்பினரா எந்த வருஷம் சேர்ந்ததுதான் முக்கியம். சரிங்களா? ஐபிஆர்டில வேர்ல்டு பேங்க்ல 45. சரிங்களா? அப்புறம் ஐடிஏல 1960 பியூரா பாத்துக்கோங்க. அப்புறம் ஐஎஃப்சி. சரியா? ஐஎஃப்சில 1956, அதாவது இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன். ஐடிஏனா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். சரியா? ஐடிஏனா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், ஐஎஃப்சினா இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன். அப்புறம் எம்ஐஜிஏ 1958 மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. இதுல 4ல இந்தியா உறுப்பினரா இருக்கு, ஒரு இதுல இந்தியா உறுப்பினரா இல்ல, ஐசிஎஸ்ஐடி. சரிங்களா? ஐசிஎஸ்ஐடில என்ன இந்தியா உறுப்பினரா இல்ல. ஓகே சரிங்களா? சோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது நமக்கு தேவையில்ல. 1900 ஜனவரி 1994 எம்ஐஜியில் இந்தியா உறுப்பினரானது. சரிங்களா? ஓகே. இதுலலாம் நம்ம தொடக்க காலத்திலேயே உறுப்பினரா இருக்கும். இதுல ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்சி. அதாவது இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்க வருஷம் எல்லாமே அது உருவான வருஷம். அப்பவுமே நம்ம உறுப்பினர். சரிங்களா? ஆனா எம்ஐஜியில மட்டும் நம்ம பின்னாடிதான் உறுப்பினர் ஆயிருக்கும். எப்ப தெரியுமா? எம்ஐஜிஏ ஆரம்பிக்கப்பட்டது 1958. நம்ம உறுப்பினர் ஆனது 1994. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்சி இது 3மே ஆரம்பிக்கப்பட்ட வருஷத்துல நம்ம உறுப்பினர். எம்ஐஜிஏ 1958 ஆரம்பிக்கப்படுது. ஆனா நம்ம உறுப்பினர் எப்ப தெரியுமா? 1994 ஜனவரியில. அது மாதிரி ஐசிஎஸ்ஐடி 66 ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம இன்னும் உறுப்பினரா இல்ல. சரியா? இது கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன், வேற எதுவும் இல்ல. ஓகே சரிங்களா? சார் இந்த ஐசிஎஸ்ஐடி ஃபுல் ஃபார்ம் சார்? அதாவது இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். நீங்க நான் சொன்ன வேகத்துக்கு நீ கண்டிப்பா எழுதிருக்க முடியாது. எங்க நீங்க திரும்ப சொல்லுங்க பாக்கலாம். கண்டிப்பா முடியாது. நான் வேணா எழுதி வேணா காட்டணுமா அதை? இல்லைன்னா நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கிறீங்களா?
டேய் உங்ககிட்ட தான்டா கேட்கேன். எழுதி காமிங்க சார் அது மட்டும். எழுதி ஆ காட்டுங்க சார். ஆ இப்ப இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் இதை நினைவுல வச்சுக்கலாம். சரிங்களா? செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே ஐசிஎஸ்ஐடி. சரிங்களா? நீங்க அப்படி இல்லைனாலும் ஸ்கூல் புக்ல இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கும், நீங்க தான் கவனிக்கல. சரிங்களா? இந்த இருக்கா இருக்காப்பா? இப்ப இருக்கா இல்லையா? எஸ் சார். ம். தமிழ் மீடியம் புக்ல இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து WTO. சரிங்களா? உலக வர்த்தக அமைப்பு. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுங்க சார். இப்ப எதுவும் எதுவும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எதுவும் கிளான்ஸ் ஆகுதுன்னா கேட்டுருங்க. நான் வந்து அதுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் அனுப்பாதீங்க, அது தவறான செயல். இப்ப கேளுங்க, எவ்வளவு நேரம் பரவாயில்ல முடிச்சு விட்டுக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO. சரியா? அப்ப என்னது? 1995 ஆண்டில் கேட் ஆனது உலக வர்த்தக அமைப்பின் உருவாக்கப்பட்டது. நம்ம இது முன்னாடியே பார்த்தோம். சரியா? GATT தான் என்னவா மாறுது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனா மாறுதுன்னா நான் சொன்னேன். சரிங்களா? GATT தான் என்னவா மாறுது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனா மாறுறதா நான் சொன்னேன். சரிங்களா? அதான் அந்த இருக்கு பாருங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே கடன் கொடுத்து கடன் வாங்குறதா ஒரு நாட்டை முன்னேற்றி விடதான் அந்த அமைப்பு எல்லாமே. சரிங்களா? இதுல என்னன்னு பாத்துரும். இதோட ஃபர்ஸ்ட் மாநாடு 96 சிங்கப்பூர். ஃபர்ஸ்ட் மாநாடு. ஏன்னா இது நமக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? இப்ப நம்ம 2025 வந்துட்டோம், நமக்கு தேவையில்ல. சரிங்களா? நீங்க வேணா இந்த 2020 வேணா பாத்துக்கோங்க. கஜகஸ்தான். சரிங்களா? 2020 கஜகஸ்தான். உலக வர்த்தக மையம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க? 96 சிங்கப்பூர். WTC என்பது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கை தலைமையாக கொண்டு அமைந்துள்ளது. நம்ம முன்னாடியே டாப்லெட் கணக்கில் பார்த்தோம் இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னு. இரட்டை கோபுரங்கள் என்று அழைக்கப்பட்ட ஏப்ரல் 4, 1973 துவங்கப்பட்டது. பாத்துக்கோண்ணே, பார்த்தா தெரியும். ஏன்னா ட்வின் டவர்ஸ் தாக்குனாங்கல்ல, அந்த கதை தான் அதில் கொடுத்துருக்கான். சரிங்களா? புக் ரீட் பண்ணா தெரியும். சரிங்களா? ட்வின் டவர்ஸ். சரி, இதுல வேற என்னோட நோக்கம் இதை கூட செய்யணும். சுங்கவரி இதை குறைப்பு தான் என்னோட நோக்கம். அது வேற இதுல ஒன்றும் தேவை கிடையாது. இதை பாருங்க, 1995 1995 ஆண்டு. சரிங்களா? 1995 ஆண்டு உலக வர்த்தக அமைப்பு ஏற்படுத்திய வாணிபம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ட்ரிப்ஸ் ஒப்பந்தம். அதாவது the establish of the WTO TRIPS trade related aspects of intellectual property rights. சரிங்களா? அக்ரிமெண்ட் 1995ல கொள்கை முடிவெடுப்பதில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளை முரண்பாடுகளின் வர்த்தகத்தை பதிப்பதோடு அதன் பயண தடுப்பதாக உள்ளது. சரிங்களா? நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. இந்த ட்ரிப்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ட்ரிப்ஸ் சம்பந்தப்பட்ட பேங்க் என்ன, அவ்வளவுதான்.
சரிங்களா? நமக்கு நல்லா சொல்றேன். TRIPS என்ன? இது எது சம்மந்தப்பட்டது? என்ன பேங்க் சம்மந்தப்பட்டதுப்பா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது, WTO சம்மந்தப்பட்டது. சரிங்களா? ஓகே, வேற எதுவும் நமக்கு தேவையில்ல. ஓகே, சரிங்களா? வேற எதுவும் நமக்கு தேவையில்ல. 1995 வேற எதுவும் நமக்கு தேவை கிடையாது. கேட்டதுதான் கேட்போம். வேற நமக்கு இதெல்லாம் தேவையில்ல, விட்டுங்க. இதுல முக்கியமான பணிகள், ஒர்க்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். சரியா? மேஜர் WTO ஃபங்க்ஷன்ஸ். WTO உடன்படிக்கைகளை நிர்வகித்தல், வாணிப பேச்சுவார்த்தைக்கான மன்றம், வாணிப தகராறுகளை கையாளுதல், தேசிய வாணிப கொள்கைகளை கண்காணித்தல், வளர்ந்து வரும் நாடுகளுக்கான தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சி. சரிங்களா? ஓகே. இதோட சாதனைகள் வேணா பார்த்து. இதை பாருங்க, நமக்கு பார்த்தோமா கஜகஸ்தான், சிங்கப்பூர் பார்த்தோமா. ஓகே, சரிங்களா? வர்த்தக மாநாடு 2020க்கு அப்புறம் எது நடந்திருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துக்கணும். சரிங்களா? 2020ல கஜகஸ்தான். ஃபர்ஸ்ட் இது எப்போ? 96 டிசம்பர், இங்க சிங்கப்பூர். அவ்வளவுதான். அந்த கான்ஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2020 இருக்கா? 2020க்கு அப்புறம் நான் சொல்லிடுறேன் எங்க நடந்திருக்குன்னு. 2022ல உங்களுக்கு 22 நடந்திருக்கு. அப்புறம் 24ல நடந்திருக்கு. சரிங்களா? 22 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனீவா. 24ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபுதாபி. UAE ஏதாவது. அப்புறம் 2026ல எங்க நடக்க போகுதுன்னா உங்களுக்கு, சரியா, கேமரூன் நடக்க போகுது. கேமரூன் வந்து ஒரு நாடு. என்ன அது எங்க இருக்குன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்கு. சரிங்களா? கேமரூன் வந்து ஒரு நாடு. சரியா? அது ஆப்பிரிக்கால ஒரு நாடு. சரியா? கேமரூன். அது நைஜீரியா பார்டர்ல இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த WTO மாநாடு, முதல் மாநாடு பாத்துக்கணும் எங்க? சிங்கப்பூர். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா அந்த 2024 பாத்துக்கலாம், அபுதாபி. ஏன்னா பிரசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரலாம். அப்படி இல்லைன்னா ஜெனீவா பாத்துக்கோங்க. அடுத்து எங்க நடக்க போகுது? கேமரூன் ஒரு ஆப்பிரிக்கா நாடு. என்ன சரியா? சென்ட்ரல் ஆப்பிரிக்கா நாடு, நைஜீரியா பார்டர்ல இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து இதுல அடுத்து பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள், ட்ரேட் பிளாக்ஸ். இதுல அந்த அளவுக்கு எதுவும் முக்கியம் கிடையாது. வாரேன் இதுல. இத பாருங்க. பன்னாட்டு வர்த்தக தொகுதியில் பண்ணா சில நாடுகள் வாணிகத்தில் போட்டியை தவிர்க்க பிற நாட்டு பொருளாதாரத்துடன் தங்களுடைய பொருளாதாரத்தை இணைத்து ஒரு புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கின்றன. சரிங்களா? நாடுகளுக்கிடையே சுமூக நன்மை தரும் வணிக தொகுதிகள் பல விதங்களில் அமைகின்றன. சரியா? சமூக நன்மைக்காக நாடுகள் அமைக்கும் வணிக தொகுதிகள் பரஸ்பர நல்லிணக்கத்திற்காக உதவுகிறது. தடையற்ற வாணிப பகுதி, சுங்கத்தீர்வை ஒன்றியம், பொது சந்தை, பொருளாதார ஒன்றியம் ஆகிய நடவடிக்கைகள் பொருளாதார ஒண்ணு இல்ல. பொருளாதாரத்தை போட்டியை குறைக்கிறதுக்கு 2 3 நாடு சேர்ந்து என்ன பண்ணும்? ஒண்ணு ஆகிக்கிட்டு, சரிங்களா? அப்படி ஒண்ணான என்ன பண்ணும்? பொருளாதாரத்துல போட்டி வராது. அது மக்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். சரிங்களா? அப்படி என்னன்னு நான் காட்டுறேன்.
இல்லை அப்படின்னா நம்ம பார்ப்போம். இதில் பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு தடையற்ற வாணிபக பகுதி, ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. ஃப்ரீ ட்ரேட் ஏரியா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட உறுப்பினர் நாடுகள் அனைத்தும் ஒரே மண்டலமாக கருதி வாணிக தடைகளை குறைக்க ஒத்துழைக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் போடப்படுகிறது. உதாரணம் சரியா, SAFTA, EFT இதெல்லாம் ஒப்பந்தத்தோட பெயர். இதெல்லாம் என்னது ஒப்பந்தத்தோட பெயர். ஒண்ணு இல்ல, எதுக்கு நம்ம கூட சண்டை, நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 நாடு இணைஞ்சுக்கிடுவோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சரிங்களா, அக்ரிமெண்ட் போட்டது. அடுத்து பாரு, கஸ்டம்ஸ் யூனியன், அதாவது சுங்கவரி ஒன்றியம். உறுப்பினர்களிடையே வணிகத்தில் வரி விதிக்காமலும் உறுப்பினர் இல்லாதவர்களுடனான வணிகத்தில் பொது வரி விதிப்பு ஒத்துழைப்பு அமைப்பை சுங்கவரி ஒன்றியம் எனப்படுகிறது. உதாரணம் என்னது, பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் லக்சம்பர்க். இந்த 3 நாடு என்ன பண்ணுவாங்க சரியா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த 3 நாடு இருக்குல்ல, இந்த 3 நாடுக்கு ரோடுவேஸ் இருக்கும். அப்ப இங்க இருந்து அந்த சைடு போகும்போது அதிக அந்த சுங்க வரிக்கு போடுவாங்க சரிங்களா, ஓகேவா, கஸ்டம்ஸ் டாக்ஸ் போடுவாங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்கு 3 நாடு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். ஏன் நாடு பொருளாதார ஓ நாடு நீ பொருளாதார, நமக்குள்ள பிரச்சனை உடனே ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு தான் கதை. அது காமன் மார்க்கெட், இது படிச்சா உங்களுக்கு புரியும் சரியா, யூரோப்பியன் காமன் மார்க்கெட் சரியா, படிக்கிறது தான் இதுல நமக்கு தேவையில்லை. நம்ம இந்தியா சம்மந்தப்பட்டது மட்டும் படிச்சா போதும். இதுல பாருங்க அப்படி இருக்குதுல, சார்க், ஏசியன், பிரிக்ஸ். சார்க்கோட ஹெட் குவார்டர் எங்க, காத்மாண்டு. அடிக்கடி கேள்வி கேட்டதுப்பா. ஏசியோட ஹெட் குவார்டர் என்ன, ஜகர்த்தா. பிரிக்ஸோட ஹெட் குவார்டர் எங்க, ஷங்காய் சரியா. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 85, இது 67, 2000. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் சார்க். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாடுகள் ஒன்றா இணைஞ்சு ஒரு குறிப்பிட்ட பொருளாதார விஷயங்கள்ல ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு வணிகம் பண்ணும், வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா. மீண்டும் சொல்லுதேன், இது எதுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பொருளாதார விஷயங்கள்ல ஒன்னா ஆகிட்டு சேர்ந்து மொத்தமா வணிகம் பண்ணுவாங்க, வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட், வேற எதுவும் இல்லை சரிங்களா. சார்க்கு, ஏசியன், பிரிக்ஸ். சார்க்கோட ஹெட் குவார்டர் காத்மாண்டு, ஏசியனோட ஹெட் குவார்டர் ஜகர்த்தா, பிரிக்ஸோட ஹெட் குவார்டர் ஷங்காய். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சார்க் 85, ஏசியன் 67, பிரிக்ஸ் 2001. ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். அடுத்து சார்க், SAARC, தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம் சரியா, அதாவது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோ ஆபரேஷன். அதாவது சவுத் ஏசியன் அசோசியேஷன், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆபரேஷன். ஏன்னா இதோட விரிவாக்கம் கேட்டிருக்கு, அதுதான் சொல்றேன் சரிங்களா. SAARC, மீண்டும் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் சரிங்களா. இதுல என்ன இருக்கு, தெற்காசிய நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்பு துவங்கப்பட்ட அமைப்பு தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு அமைப்பு ஆகும். இந்த நாடுகளின் பொருளாதார சமூக பண்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சியாகவும் மற்ற வளரும் நாடுகளுடன் நட்புறை வளர்த்துக் கொள்வதும் சரியா. டிசம்பர் 8, 1985 அமைக்கப்பட்டது. இதுல யாரெல்லாம் இருக்கா பாருங்க, இந்த அழகா கொடுத்துக்காம பாருங்க பிக்சரோட. இந்தியா, பூட்டான், பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம், மாலத்தீவு, இலங்கை, ஆப்கானிஸ்தான். இது என்ன தெரியுது, இது எல்லாமே இந்தியாவை சுத்தி உள்ள நாடு, புரியுதா. தங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், நம்மளே சில விஷயங்களை பகிர்ந்துக்கிடும், எதுக்கு போட்டு நமக்குன்னு சொல்லிட்டு இவங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டணி ஏற்படுத்துறது. ஆரம்பத்தில் வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய 7 நாடுகள் தான் இணைந்து ஆரம்பித்தன. ஏப்ரல் 3, 2007 பிறகு யார் இணைஞ்சுக்கிட்டுதான், ஆப்கானிஸ்தான். நானும் உங்க பக்கத்துல தானே இருக்கேன், என்னையும் சேர்த்துக்கான்னு சொல்லி என்ன பண்றான், அவனும் இணைஞ்சுக்கிறான் சரிங்களா, ஓகேவா. மொத்தம் இந்த சார்க்ல எத்தனை நாடு இருக்கு மொத்தம், எப்போதுமே படிக்கும் போது 7+1 படிங்க, 8. அப்பதான் நமக்கு தெளிவு வரும். 7+1 8னா 7ங்கிறது ஆரம்பத்தில் இருந்த நாடு, 1ங்கிறது என்ன, கடைசியா நாடு சேர்ந்த நாடு. அந்த கடைசியா நாடு என்னது, ஆப்கானிஸ்தான் சரியா. எப்போ 2007. இப்படி இந்தியா சம்மந்தப்பட்டு இருக்கிறது தான் நல்லா படிக்கணும் சரிங்களா. இந்தியா சம்மந்தப்படாதது ஜஸ்ட் ரீடிங் பண்ணா போதும். அதான் இங்க கொடுத்துருக்கான். 2007 ஆப்கானிஸ்தான் கடைசியா சேர்ந்தது. இது என்னது, உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு கொடுத்து ஒன்று சேர்ந்து செயல்பட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு அடைவது சார்க் அமைப்பின் குறிக்கோளாகும். அப்படியே சொன்னோம்னா கூட்டா சேர்ந்து வணிகம் பண்றது, வியாபாரம் பண்றது, தொழில் பண்றது, இதுதான் கதை சரிங்களா, ஓகேவா. நேபாள் தலைநகரம் காத்மாண்டு இதன் தலைமைச் செயலகமாக கொண்டு
ஜனவரி 16 1987 முதல் செயல்பட தொடங்கியது. அப்போ சார்க்கோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா நேபாளத்துல காத்மாண்டு. சரிங்களா? நேபாளரோட ஹெட் குவார்டர் காத்மாண்டு தான். இதோட முதல் மாநாடு எங்க நடக்கு? பங்களாதேஷோட ஹெட் குவார்டர் டாக்கா 85. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் போடுறாங்கன்னா கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்கன்னா 2 இயர்ஸ். எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ். 2018 இலங்கையில் நடந்திருக்கு. நம்ம அதுக்கப்புறம் உள்ள டேட்டாவை நம்ம பார்க்கணும். மீண்டும் சொல்லுறேன், சார்க்கு நமக்கு இதை மட்டும் படிச்சா போதும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இவ்வளவுதான் கேட்பான். சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். அவ்வளவுதான். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? டிசம்பர் 8 1985 ஆரம்பிக்கப்படும் பொழுது 7 நாடு தான். சரிங்களா? இதெல்லாம் இந்தியா, பூட்டான், பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம், மாலத்தீவு, இலங்கை. எங்க ஹெட் குவார்டர் வச்சு ஆரம்பிக்கா? உங்களுக்கு நேபாளத்தில் உள்ள காத்மண்டு. இதோட முதல் மீட்டிங் எங்க நடக்கு? 1987. 1987 எங்க இல்ல இதோட ஹெட் குவார்டர் 87. சரிங்களா? முதல் மீட்டிங் எப்ப தெரியுமா? பங்களாதேஷ்ல. எங்க தலைநகரம்? டாக்காவில். ஓகே, சரிங்களா? கடைசியா இந்த 7 நாடு எப்படி 8 நாடா மாறிச்சுன்னா 2007 வந்து ஒரு நாடு இணையுது. அந்த இணையற நாடு எதுனா ஆப்கானிஸ்தான். அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் தேவை கிடையாது. வேற எதுவும் படிக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்து இப்ப சார்க்கு இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல வேணா, சரியா, நான் வேணா அதை சொல்லியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்கா 85 ஒருதானே, சரியா? 2வது மாநாடு வந்து இந்தியாவில் நடந்திருக்குப்பா 86 பெங்களூர்ல. 2 வருஷம் சொல்லியிருக்கான். அப்புறம் திட்டத்தை மாத்திருக்கான். இதுல பாத்தீங்கன்னா 2018 அதுக்கப்புறம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். 2014 இருக்கு. கடைசி அந்த 2018 கொடுக்கணும். உச்சி மாநாடு 20ஆம் மாநாடா? சரி, ஓகேவா? சரி, ஓகே. ரெண்டாயிரத்தி 24 மாநாடு நடக்கலண்ணே, சரியா? இது நமக்கு தேவையில்ல. வேற இதுல இவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்? வழக்கமா செய்யறதுதான். அதே கதை தான் மாறி மாறி இருக்கு. தேவையில்லப்பா. இதை பார்த்துடலாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு. சரியா? அடுத்தது என்னது? 8.7 தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். சரியா? ஆசியன் ஜகர்த்தாவில் ஆகஸ்ட் 8 1967 இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய 5 நாடுகளால் தொடங்கப்பட்டது. சரியா? 5 நாடுகள் தொடங்கப்பட்டது. அடுத்து புருனை, வியட்நாம், லாவோஸ், மியான்மர் மற்றும் கம்போடியா ஆகிய 5 நாடுகள் பிறகு உறுப்பினராக சேர்ந்து கொண்டன. இவற்றுடன் சீனா, ஜப்பான், இந்தியா மற்றும் தென்கொரியா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 6 நாடுகள் விவாதத்தில் கலந்து கொள்ளும் நாடுகளாக சேர்ந்து கொண்டன. சரியா? விவாதத்தில் கலந்து கொள்ளும் நாடுகளாக சேர்ந்து கொண்டன. அப்போ பாருங்க, இதுல பாருங்க எத்தனை நாடு இருக்கு உங்களுக்கு. புருனை 1 2 3 4 5 6 7 8 9 10 நாடு இருக்கு. சரிங்களா? இந்த ரீடிங்க பாருங்க. ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் 8 உங்களுக்கு தெரியும், வெள்ளை எண்ணெய் வெளியேறு. சரியா? அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம ஐயனமலை படிப்பு வெள்ளை எண்ணெய் வெளியேறு. முதல்ல யாரெல்லாம் தொடங்குதா? 5 நாடு. சரியா? புருனை, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா ஆகிய 5 நாடுகள் பிறகு உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டன. இதுல பாத்தீங்கன்னா சீனா, ஜப்பான், இந்தியா, தென்கொரியா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 6 நம்ம விவாதத்துல மட்டும் கலந்து கொள்ளலாம். சரியா? வேற எதுவும் நம்ம பண்ண முடியாது. சரியா? வேற எதுவும் பண்ண முடியாது. வேற நமக்கு இது தேவையில்ல. வேற நமக்கு இதுல தேவையில்ல. இந்த ஏசியோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா அசோசியேஷன்ஸ் ஆஃப், அதாவது ASEAN. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். சரிங்களா? அதாவது அசோசியேஷன்ஸ் ஆஃப்
சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். இதான் ஃபுல் ஃபார்ம் தான் கேட்பான். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். சரியா? இதுல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டேட்டா, நம்ம உறுப்பினர்கள்ல ஆலோசனையில மட்டும் கலந்துக்கலாம். அப்படி நம்ம கூட ஆலோசனை எத்தனை பேர் கலந்துக்கலாம்னா 6 பேர் கலந்துக்கலாம். சரியா? அவ்வளவுதான், விட்டுருங்க, வேற எதுவும் தேவை கிடையாது. அடுத்து பிரிக்ஸ். சரிங்களா? பிரிக்ஸ் நாடுகள். சரியா? 8.8 பிரிக்ஸ். இத பாத்துடலாம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தெற்கு ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, சரியா? தெற்கு ஆப்பிரிக்கா. சரிங்களா? இதுதான் பிரிக்ஸ். இதுல இருக்கு பாருங்க, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, சரியா? அதுல பேர் இருக்கு, அப்படிதானே? சரியா? இதுல பாருங்க, வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளின் முதல் எழுத்துக்களை கொண்டு, ஆமா, ஃபர்ஸ்ட் லெட்டரை கொண்டு என்னதுலாம் பிரிக்ஸ் என்ற சுருக்க பெயர். சரியா? பிரேசில், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த முதல் லெட்டரை கொண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க. சரியா? இதுல பாருங்க, ஆப்பிரிக்கா ஆகிய 5 விரைவாக வளர்ந்து வரும் நாடுகள். இது 2010 வரை தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்காமல் பிரிக் என அழைக்கப்பட்டது. அப்ப இது வரைக்கும் தான் இருந்தது பிரிக். சரியா? பிரிக் தான் இருந்திருக்கு. எப்போ வரைக்கும்? 2010 வரைக்கும். 2010 வரைக்கும். அதுக்கப்புறம் ஆஹ், அழைக்கப்பட்டது. பிரிக் என்ற சுருக்க பேர் 2001 பயன்பாட்டு வந்தது. பிரிக்ஸ் உறுப்பினர்கள் அவை அவை அமைந்துள்ள புவிப்பகுதியில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளாகும். இந்த நாடுகள் 2009 இருந்து உச்சி மாநாடு நடத்தி வருகின்றன. 2009 கான்ஃபரன்ஸ் போடுறான். 10வது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்கா. சரி, நமக்கு இதுல தேவையில்ல. பாருங்க, பிரிக்ஸ் நாடுகள் உலக மொத்த தேசிய உற்பத்தியில் 21% கடந்த 15 ஆண்டுகளில் உலக ஜிடிபியில் தனது பங்களிப்பினை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த 5 நாடு, அந்த 6 நாடும் சேர்ந்து, அந்த 5 நாடும் சேர்ந்து. அதுக்கப்புறம் உலக மக்கள் தொகையில் யாரு 43% அந்த பிரிக்ஸ் நாடு தான் கொண்டு இருக்கு. நம்ம அப்படி சொல்றதோட இந்தியாவும் சைனாவும் தான் அதுல மெயின் ஆளு மக்கள் தொகையில, வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ஓகேவா? மக்கள் தொகையில. அப்போ பிரிக்ஸ் இது கேள்வி வைக்கலாம், உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தை பிரிக்ஸ் நாடு கொண்டுள்ளதுன்னா 44% பிரிக்ஸ் நாடுகள் கொண்டு உள்ளது. வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? சரிங்களா? வேற எதுவும் இல்ல. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? சீனாவின் ஷாங்காய் நகரில் பிரிக்ஸின் தலைமை அலுவலகம் செயல்படுகிறது. இது ஒரு மேம்பாட்டு வங்கி தொடங்கி இருக்கு. அதுக்கு பேர் என்ன? த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். சரியா? நியூ டெவலப்மெண்ட். பிரிக்ஸோட பேங்க் பேர் என்னன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அவ்வளவுதான். இதோட முதல் பேர் உண்டு. இது முதல் மாநாடு ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றது. இந்தியாவில் 4வது மாநாடு 2012, 8வது மாநாடு 2016 நடைபெற்றது. நமக்கு புக்ல இருக்கலாம், படிச்சுக்கோங்க. இது அந்த பிரிக்ஸ் பேங்கோட மாநாடு. சரியா? வேற இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. வழக்கம் போல இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் தான். இது எல்லாமே ரீடிங் பர்பஸ் தான். நம்ம பார்த்துட்டோம். நம்ம பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த பாடம் முடிஞ்சது. சரிங்களா? வேற எதுவும் இல்லை. சரிங்களா? இந்த பாடம் முடிஞ்சது. அப்போ அந்த லெசன்ல பாத்தீங்கன்னா, இந்த லெசனை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 பார்த்தோம், அப்படித்தானே? உலக வங்கியோட உலக ரீதியா சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் மண்டல ரீதியா சம்மந்தப்பட்ட 3. இதோட நம்ம 3 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்ப 7 குலது. அப்படிதானப்பா? மொத்தம் வேர்ல்டோட சம்மந்தப்பட்ட 3. ரைட்டா? 3. அதுக்கப்புறம் இதோட சம்மந்தப்பட்ட ஒரு 3. மண்டலத்தோட சம்மந்தப்பட்ட, அதான் பிரிக்ஸ், ஏசியனு. சரிங்களா? ஓகேவா? சோ இதுல நம்ம முடிவுக்கு வருது. சரியா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல காட்டுறோம் பாருங்க, இந்த 3ஐயும் தனித்தனியா பார்த்தோம். சரியா? இந்த 3ஐயும் தனித்தனியா பார்த்தோம். இது என்னதுலாம்? சார்க்கு, ஏசியன், பிரிக்ஸ். இதுல இந்த 3 இது விஷயத்துல இந்தியா எதுல உறுப்பினர் கிடையாது? ஞாபகம் இருக்கா? ஏசியன்ல உறுப்பினர் கிடையாது. ஆலோசனை குழுல மட்டும் பங்கேற்று இருக்கலாம். சரிங்களா? சோ அதை பத்தி கம்மியா சொன்னேன். மிச்சது 2ஐயும் ஓரளவு விரிவாக்கமா சொல்லியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி முன்னாடி ஒரு 3 பார்த்தோம்.
இதெல்லாம் ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் டிக் பண்ணதை மட்டும் படிச்சா போதும், வேற எதையும் படிக்காதீங்க. சரியா? கண்டிப்பா கேள்வி வராது. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் செக் பண்ணுங்க. சரிங்களா? இது மூணு முக்கியம். அப்படிதானே? IMF, IBRD, அதாவது வேர்ல்டு பேங்க், WTO. அப்ப இந்த 3, அந்த 3 மொத்தம் 6. இந்த 6 தான் விரிவாக்கமா அந்த பாடத்துல கொடுக்கும். சரியா? இந்த 6 தான் இந்த பாடத்துல விரிவாக்கமா கொடுத்துருக்கான். சரிங்களா? அதைத்தான் என்ன சொல்ல போறது, என்னவா சொல்றான் இந்த லெசன்ஸ்ல. பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். பன்னாட்டு பொருளாதார அமைப்புல உலகத்தை சம்மந்தப்படுத்தி 3, மண்டலங்களை சம்மந்தப்படுத்தி 3. இதைத்தான் விரிவாக்க பார்த்துருக்கேன். சரியா? விரிவாக்கமா பார்த்துருக்கேன். சரியா? புரிஞ்சுக்கும் நம்புறேன். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேள்வி எழுப்புங்க. நம்ம அடுத்துக்கு போலாம். ஏன்னா அடுத்து போனா சொல்லுங்க, அடுத்து போயிடலாம். நீங்க சொல்றதுதான். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது பேசலாமா? நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போகலாம் சார். நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே. ஏன்னா இந்த பாடத்துல டவுட்டுக்கு ஒண்ணும் இல்ல. இதை பார்த்துக்கிட்டு நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதான். சரிங்களா? வேற எதுவும் இல்ல. இப்ப நான் மீண்டும் சொல்லுதேன், ஒரு பாடத்துக்கு தக்கனே தான் வகுப்பு. நீங்க ஒரு நாள் போட்ட அவுட்புட் மறுநாள் அதே மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. சப்ஜெக்ட்டுக்கு தக்கனே தான் நம்ம நடத்த முடியும். சரிங்களா? ஓகேவா? ஏன்னா போன பாடத்துல எனக்கே தெரியும், நிறைய கதை சொல்லியிருப்பேன். ஏன்னா அது பேங்கை பத்தி நிறைய எடுத்துக்காட்டு பேசியிருப்பேன். இதுல அப்படி எதுவுமே பேச முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து போயிடலாம். அடுத்த புக் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த புக்கை நெருக்கிடலாம். சரிங்களா? நெருக்கி முடிச்சிடலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்ப நம்ம இதுவும் முடிச்சிட்டோம். பன்னாட்டு பொருளாதார அமைப்பும் முடிச்சிட்டோம். அடுத்து கடைசியா இருக்குது என்னது? நிதி பொருளியல் தான் இருக்கு. கடைசியா இருக்கு என்னது? நிதி பொருளியல். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, அந்த 9வது லெசன் இதைதான் பார்க்கணும். சரியா? இது நம்ம என்னன்னு பாத்துடலாம். இது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த பாடம். ஆமா. ஏன்னா பாத்தீங்கன்னா, அதாவது பிசிக்கல் எக்கனாமிக்ஸ், ஆமா, பிசிக்கல் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் எக்கனாமி, நிதி பொருளியல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடம். இந்த பாடத்தை பார்க்கலாம். ஓகே, சரிங்களா? நமக்கு நேரம் காணாட்டியும் இருக்கிற நேரத்துல இது எவ்வளவு நெருக்க முடியுமோ நெருக்கி முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்துல ஆரம்பத்திலே ஒரு திருக்குறள் கொடுத்திருப்பான். அந்த திருக்குறள் ரொம்ப முக்கியமானது. ஓகே, சரிங்களா? சோ பாத்துக்கலாம். 206 பாருங்க. திருக்குறளை பாத்துக்கோங்க. அகார் அளவெட்டி தாயினும் கேடில்லை, பொகாறு அகலா கடை. சரியா? அகலா கடை. சரியா? சும்மா ஜஸ்ட் ரீடிங் தான். இதுல இது என்ன? நிதி பொருளியல். நிதி பொருளியல், பிசிக்கல் எக்கனாமிக்ஸ். இதுல என்னெல்லாம் சொல்ல வராங்கன்னா, இதுல லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது புரிதலின் நோக்கங்கள், நிதி பொருளியலின் பொருள் மற்றும் பாடக்கருத்தினை. சரியா? நிதி பொருளியலின் பொருள் மற்றும் பாடக்கருத்தினை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஒரு நிமிஷம். ஓகே. பாருங்கப்பா. நிதி பொருளியலின் பொருள் மற்றும் பாடக்கருத்தினை பற்றி அறிந்து கொள்ளுதல். இதோட மீனிங் என்னன்னு. அப்புறம் நேர்முக மறைமுக வரிகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? சரிங்களா? ஓகேவா? நமக்கு இதுல நிறைய கருத்து முரண் இருக்கு. நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம்? GST கொண்டு வந்துட்டோம். அதை பத்தி விளக்கத்தை பார்த்துட்டோம். சரிங்களா? நிதிக்குழுவின் பணிகளை பற்றி அறிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ இந்த பாடம் பாடத்திட்ட அடிப்படையில ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இந்த பாடம். சரிங்களா? இதை நம்ம பார்ப்போம். வழக்கம் போலதான் 9வது லெசன் 9.12. சரியா? 9.1 இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். நிறைய இதுல படிக்க வேண்டியது ரீடிங் பர்பஸ் நிறைய இருக்கும். முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்கலாம். 9.12 சொல்ல முடியாது. 14, 15 இது ரொம்ப பெரிய லெசனு.
9.15 வரைக்கும் இருக்கு சரியா. அதாவது 15 தலைப்பு இருக்கு இந்த பாடத்துல. ஏன்னா 15 தலைப்பு இருக்கு, ரொம்ப பெரிய லெசன். இதுல பாத்தீங்கன்னா எப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா உலகத்துல ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில இருந்து உள்நாட்டு நிதி வரைக்கும் போயிரும் சரிங்களா. ரொம்ப படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சரிங்களா. ஆனா என்ன கொஞ்சம் ஒரு ஒரு வரியா வாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த லெசன்ஸ்ல. ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் போறோம் சரியா. அப்போ 9.15 வரைக்கும் இருக்கு. 9.1 to 9.15 வரைக்கும் இருக்கு சரிங்களா. நிதி பொருளியல் ஓகே சரியா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்த்துக்கலாம். எப்போதுமே இன்ட்ரோவை நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரோடக்ஷனை ஃபுல்லா ரீட் பண்ணிடணும். அப்பதான் ஒரு ஒரு இதுக்கு தெரியும் என்னன்னு. அதாவது நிதி பொருளியல் சரியா. பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் என்ற பதம் புதிய ஒன்றாகும். இதன் பழைய மற்றும் பிரசித்தி பெற்ற பாடம் எதுனா பொது நிதி என்பதாகும். பொது நிதி அது என்ன, பப்ளிக் பினான்ஸ். பப்ளிக் பினான்ஸ் என்னவா மாறி இருக்கு, பிசிக்கல் எக்கனாமிக்ஸா மாறி இருக்கு, அவ்வளவுதான் சரிங்களா. பப்ளிக் பினான்ஸ் என்னவா மாறி இருக்கு, பிசிக்கல் எக்கனாமிக்ஸா மாறி இருக்கு சரியா. பொது நிதி என்ற பாடம் அரசு நிதி பற்றிய செயல்பாடுகளே தொடர்புடையதாகும் சரியா. அது கருவூலத்து நிதி செயல்பாடுகள் பற்றி விவாதிக்கிறது. பிசிக்கல் என்ற அது என்னது, முழுக்க முழுக்க பப்ளிக் பினான்ஸ்னா எதை பத்தி, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பணத்தை பத்தி. அடுத்து வேற என்ன இருக்கு, பிசிக்கல் சரியா. ஆமா பிசிக்கல், அதாவது பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்றோம்ல. பிசிக்கல் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான கூடை என்ற பொருள்படும் சரியா. கூடை சரி ஓகேவா சரியா. பிசிக்கல் இஸ் டிரைவ் டு கிரீக் வேர்டு சரியா. விச் மீன்ஸ் பேஸ்கட். விச் மீன்ஸ் என்னது, பேஸ்கட், கூடை என்று பொருள்படும். இது பொதுவான பை என்பதை குறிக்கிறது சரியா. அது பைனானது பப்ளிக் பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே சரியா. பப்ளிக் பர்ஸ் இட் மீன்ஸ் பேஸ்கட் அண்ட் சிம்பாலிஸ் தி பப்ளிக் பர்ஸ், பை சரியா. பர்ஸ்னா பை ஓகே சரி என்பதை குறிக்கிறது. எனவே பொதுநிதி என்பதை நிதி பொருள் என அழைக்கப்படுகிறது சரியா ஓகேவா. பொதுநிதி என்பது நிதி பொருள் என்று அழைக்கப்படுகிறது. இதுல கேள்வி வரலாம். அதாவது பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் இதுல வந்து பப்ளிக் பினான்ஸ்ல இருந்தா பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் வந்திருக்கு சரிங்களா. அந்த பிசிக்கல் என்ற வார்த்தை எங்க வருதுன்னா கிரேக்க வேர்டு சரியா. அதுக்கு என்ன அர்த்தம், கூடை ஓகே சரியா. இதுக்கு இது எப்படி, இது பொதுவான பையை குறிக்கிறது, பையனா பர்ச குறிக்கும் ஓகே சரியா. எனவே பொது நிதி என்னது, நிதி பொருளில் என்று அழைக்கப்படுகிறது. இதுல கேள்வி எதிர்பார்க்கலாம் சரியா. கேள்வி எதிர்பார்க்கலாம் ஓகேவா சரியா. அடுத்து இதுல பாருங்க, இதுல என்ன இருக்கு, பொதுநிதி என்பது ஒரு அரசு தனது நிதி வளங்களை உருவாக்குறது. ஆமா, கவர்மெண்ட் ஃபண்ட் தான். மற்றும் செலவழிப்புகளை கூறுகிறது. ஒரு எடுத்துக்காட்ட சொன்னோம்னா பட்ஜெட், வரவு செலவு தாக்கல் திட்டம் ஓகே சரியா. வேற என்ன இருக்கு, இந்த பாடம் பொது வருவாய், பொது செலவு, பொது கடன், வரவு செலவு திட்டம், கூட்டரசு நிதி மற்றும் உள்ளாட்சி நிதி. நான் அப்படியே சொன்னா தேசியத்துல ஆரம்பிச்சு கடைசியா லோக்கல் பாடி வரைக்கும் பேருஞ்சோம்னா அதுதான் இது சரியா. அப்போ சோ இன்ட்ரோ ரொம்ப தெளிவா விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோல என்ன இருக்குன்னா, இன்ட்ரோடக்ஷன்ல அறிமுகத்துல பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் வேர்டு எப்படி வந்தது, எங்க இருந்து உருவானது. ஆக்சுவலி பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் அதாவது நிதி பொருளியல், என்னப்பா நிதி பொருளியல் எங்க இருந்து மாற்றம் வருதுன்னா பப்ளிக் பினான்ஸ், பொதுநிதியில இருந்து மாற்றம் வருது. அப்ப இந்த பிசிக்கல் எக்கனாமிக்ஸ்க்கு கிரீக்ல கிரீக்ல என்ன வார்த்தைனா கூடை, பாஸ்கெட் என்ற பொருள், அதாவது பர்சன் சொல்லப்படுது ஓகே சரியா. சோ இதுதான் பப்ளிக் பினான்ஸ்ல இருந்து எவ்வளவு மாதிரி இருக்கு, பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் முழுக்க எதை பத்தி பார்க்குதுன்னா ஒரு அரசாங்கத்துடைய வரவு செலவை பற்றி பார்க்கக்கூடியது, முழு விதமான வரவு செலவு சரிங்களா. அதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பட்ஜெட் ஓகே சரிங்களா. இதுல இந்த பாடம் அதான் வரவு செலவு, பொது செலவு, புதுக்கடன், வரவு செலவு திட்டம், இதெல்லாம் அரசாங்க செலவு ஓகே சரியா. அடுத்து 9.2 கிட்டத்தட்ட இதுல 15 தலைப்பு இருக்குண்ணே, 15 தலைப்பு இருக்கு. 9.2 பார்க்கலாம். பொதுநிதி பொருள். பொதுநிதி என்பது அரசின் நிதி சார்ந்தவை பற்றி படிக்க. ஆமா அப்படித்தானே, பொதுநிதினா கவர்மெண்ட் பணம் தானே. கவர்மெண்ட் பணம் மீன்ஸ் மக்கள் பணம் சரிங்களா. இது அரசின் வருவாய் மற்றும் செலவுகளை பற்றியும் அவை ஒன்றோடொன்று எவ்வாறு சரி செய்து கொள்கிறது என்பதையும் சரியா. அப்ப இதை பார்த்தாலே புரியும் பொதுநிதியோட பொருள் என்ன. பொதுநிதினா கவர்மெண்ட் பணம் எப்படி வரவு செலவுல சரி கட்டப்படுது, இதை படிக்கிறது தான் பொதுநிதி. அடுத்து வரை விளக்கணம் சரியா. பொதுநிதினா நீங்க பாத்தீங்கன்னா மீனிங் ஆஃப் பப்ளிக் பினான்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அதோட டெபினிஷன், வரை விளக்கணம்னா அதோட டெபினிஷன் சரியா. அதோட என்னது டெபினிஷன் சரியா. பொதுநிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லை கோடாக திகழ்கிறது. இது கேட்கலாம்ப்பா, கேள்வி கேட்கலாம். அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லை கோடாக திகழ்கிறது. அதாவது பப்ளிக் finance is one of those subjects
that lie on the border line between economics and politics. சரியா, இது கேட்கலாம். ஓகே சரியா, எல்லை கூட திகழ்கிறது. ஓகே சரியா. வேற என்ன இருக்கு, வரவு செலவு பற்றியும் ஒன்றோட ஒன்று சரி செய்து கொள்ளணும். அது யார் சொல்லியிருக்கா, டால்டன். இவனை அடிக்கடி கேட்பான் ஆடம் ஸ்மித். டால்டன் கூட மறைவு பேர் தான். நான் ஆடம் ஸ்மித் அடிக்கடி கேட்கக்கூடிய பேர். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கையையும் ஆராய்வதே பொது நிதியில் ஆகும். பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் இன்டு தி நேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆடம் ஸ்மித். இது கேள்வி கேட்கலாம். ஆடம் ஸ்மித் ரொம்ப முக்கியம்பா. ஆடம் ஸ்மித் ரொம்ப முக்கியம். அப்ப 9.3 டெபினிஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்து பொது நிதியிலின் பாடப்பொருள் எல்லாம் எல்லை, அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்கோப் ஃபார் பப்ளிக் ஃபினான்ஸ். சரியா, எப்படிலாம் எதுல இருந்து வருது, பொது வருவாய், பொது செலவு, பொது கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை, இதோட எல்லைகள். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ், பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெபிட், ஆமா, ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசிக்கல் பாலிசி. சரியா, பிசிக்கல் பாலிசி. அவ்வளவுதான் இதுல இருந்து வருது. இதை ஒண்ணு என்னன்னு கொடுத்துருப்பான். சரியா, இதுல நிறைய வாசிக்க வேண்டிய விஷயம் நமக்கு நிறைய இருக்கு. சரிங்களா, இருந்தாலும் இது கொஞ்சம் முக்கியமான பாடம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சிலபஸ்லேயே அவன் பிசிக்கல் பாலிசின்னு தலைப்பு வச்சிருக்கான். சிலபஸ்லேயே இருக்கும். சரியா, எக்கனாமிக்ஸ்ல சிலபஸ்லேயே பிசிக்கல் பாலிசின்னு தலைப்பு வச்சிருக்கான். ஸோ இதை கண்டிப்பா படிக்கணும். நவீன காலத்தில் பொது நிதியில் 5 துணை பிரிவுகளை உள்ளடக்கியது. எத்தனை பிரிவுப்பா, 5 துணை பிரிவு உள்ளடக்கியது. அவை பொது வருவாய், பொது செலவு, பொது கடன். இதுதான் 5 டைப்ஸா இருக்கு. 5 டைப்ஸா இருக்கு. சரிங்களா, இதுல பாருங்க, பொது வருவாய். பொது வருவாய் என்ன இருக்கு, எப்ப இது படிச்சாலே புரியும்பா. இதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இப்போ ஓகே, இதை நான் ரீட் பண்ணா புரியும்ல? இப்போ பதில் சொன்னா அடுத்து போயிடுவேன். ஏன்னா இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்க பாருங்க, உங்க கண்ணால பார்த்தாலே தெரியும். பொது செலவு, இப்பகுதி அரசின் செலவு, பொது செலவின் விளைவுகள் மற்றும் பொது செலவை கட்டுப்படுத்தல் போன்றவற்றை சார்ந்த அடிப்படையான கோட்பாடுகள். செலவை கட்டுப்படுத்துறது. அடுத்து பொதுக்கடன். பொதுக்கடன் என்ற பகுதியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டின் மூலம் பெறக்கூடிய கடன்களுக்கான வளங்களை பற்றி படிக்கிறது. பொதுக்கடன் இது படிச்சா புரியுதும். அடுத்து நிதி நிர்வாகம். இப்பகுதி அரசின் வரவு செலவு திட்டம். சொல்லுங்க மட்டும் சொல்லி என்ன மேடம்? இது ஒரு ஷார்ட்டா பொது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா மட்டும் சொல்லிருங்க சார். ஷார்ட்டா சொல்லிடுங்க. சரிங்களா, ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ பொது செலவுனா வரவு செலவுல கட்டுப்படுத்துற விஷயத்தை பத்தி படிக்கிறது பொது செலவு. அரசாங்கம் பார்க்கும். பொதுக்கடன்னா இதுல பாருங்க, உள்நாட்டு வெளிநாட்டு இருக்குல்ல, உள்நாட்டு வெளிநாடு வளங்கள் மூலியமா பெறப்பட்ட ரெவன்யூ என்ன. சரிங்களா, பொதுக்கடனின் சுமை, அதன் விளைவுகள் மற்றும் திரும்ப செலுத்தும் முறையை பற்றி தலைப்பின் கீழ் வருகிறது. அதாவது பப்ளிக்கா நம்ம லோன் வாங்குறோம்ல, லோன்னா எப்படி, எந்த லோன் இல்லை, அரசாங்கம் வாங்கும் எதையாவது காரணம் காட்டி, அதை எப்படி நம்ம திரும்ப செலுத்துவோம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி படிக்கிறது. நிதி நிர்வாகம். இப்பகுதி அரசின் வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு பகுதிகளை பற்றி படிக்கிறது. சரியா, நிதி நிர்வாகம் கவர்மெண்டோட வரவு செலவு எத்தனை வருஷத்துக்கு, ஓராண்டு. சரியா, ஓராண்டு வரவு செலவு. அரசாங்கத்தோட வரவு செலவு திட்டங்கிறது ஒன்லி ஃபார் 1 இயர். தொலைநோக்கு திட்டம் போது 5 வருஷம். அது பிளானிங் கமிஷன் அதை தூக்கிட்டு பண்ணி அது நிதி அமைக்க மாத்திட்டாங்க. அது வேற கதை. சரிங்களா, நிதி ஒதுக்கீடு, மதிப்பீடு, தணிக்கை முறை, இதெல்லாம் சரியா பார்த்தா புரியும். வேற ஒண்ணும் இல்ல. நிதி நிர்வாகம்னா வரவு செலவு பாக்குறது, அவ்வளவுதான். அடுத்து நிதி கொள்கை. நிதி கொள்கை என்னது, வரி விதிக்கிறது, மானியம் கொடுக்கிறது, கடன் கொடுக்கிறது, இதெல்லாம் என்னது, அதோட பாலிசி, பிசிக்கல் பாலிசி. சரிங்களா, பிசிக்கல் பாலிசி. சரியா, நிதி கொள்கையின் கருவியாகும். என்னெல்லாம், வரி போடுறது, வரி தான் ஜிஎஸ்டி. மானியம் கொடுக்கிறது, கிராண்ட்ஸ். ஓகே சரியா, அதாவது டாக்ஸ், சப்சிடி, மானியமானது சப்சிடிஸ். அப்புறம் பப்ளிக் டெபிட், பொதுக்கடன். சரியா, ஏதாவது ஒரு மாநில அரசு ஒரு நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கதோ, இல்ல ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநிலங்களுக்கு கடன் கொடுக்கதோ, இல்ல உலக வங்கி மாநிலங்களுக்கு கடன் கொடுக்கதோ, இல்ல உலக வங்கி நாடுகளுக்கு கடன் கொடுக்கதோ நடக்கும். சரிங்களா, அப்புறம் பொது செலவு ஆகியவைகள் நிதி கொள்கையின் கருவிகளாகும். அவ்வளவுதான். ஓகேவா, இதுல இருந்து எந்த கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான் சொன்னோம்ல, ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா, இதுல இன்டெப்தா இறங்கிலாம் கொஸ்டின் கேட்டதே கிடையாது. இதுல பாருங்க, இதை ரீட் பண்ணுங்க, புரிஞ்சிடும். பொது நிதினா என்ன, தனியார் நிதினா என்ன.
அடுத்து இது தேவையில்ல, ஒற்றுமை ஒற்றுமைலாம் தேவையில்ல. இத பாருங்க, தற்கால அரசின் பணிகள் தற்கால அரசின் பணிகள், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அரசாங்கம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட். இதுல பாருங்க, அரசின் பணிகள், அரசு எதுக்கெல்லாம் கட்டாயம், இதை ரீட் பண்ணிடலாம், புரிஞ்சிடும். தற்கால அரசானது காவல் அரசாக மட்டுமில்லாமல் நலம் பெறும் அரசாக உள்ளது. இது தற்கால அரசானது காவல் அரசாக மட்டுமில்லாமல் நலம் பேணும் அரசாக உள்ளது. இது பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்புகளை உருவாக்குவதையும் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் நிலைத்தன்மையை உறுதி செய்தல், நீடித்த நெடுநாள் வளர்ச்சிக்கான காரணிகளை பாதுகாத்தல் ஆகியவற்றில் பெரிய அளவிலான பங்கினை ஆற்றுகிறது. அரசின் முக்கிய பணிகள் ஒரு கவர்மெண்டோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் என்ன? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ கவர்மெண்ட். சரியா? எதுக்கெல்லாம் கண்டிப்பா நிதி ஒதுக்கணும்? ராணுவம். சரியா? எதுக்கெல்லாம்? ராணுவம், நீதித்துறை, நிறுவனம், சமூக நலன், கட்டமைப்பு, பொருளாதார கொள்கை, மெயினானது சமூக நீதி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமான வளர்ச்சி தானது சமூக நீதி மற்றும் முற்றுரிமை கோட்பாடு. அதாவது டிஃபென்ஸ், ஜுடிஷியரி, என்டர்பிரைசஸ். ஆமா, டிஃபென்ஸ், இதுல இருந்து சொல்றேன் பாருங்க ஆங்கிலத்துல. டிஃபென்ஸ், ஜுடிஷியரி, என்டர்பிரைசஸ், சமூக நலன், சோசியல் வெல்ஃபேர், கட்டமைப்பு, சரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேரின பொருளாதார கொள்கை, மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. 4வது சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க முற்றுரிமை கட்டுப்பாடு, கண்ட்ரோல் ஆஃப் மோனோபோலி. அதாவது இதுல எப்படி கேள்வி கேட்கலான்னு சொல்றேன். இதுல நாலுல எதையாவது 3 கொடுத்து 1 வேறுபட்டதை கொடுத்து கீழ்கண்டவற்றில் அரசின் பணிகள் அல்லாதவை எவைன்னு கேட்கலாம். சரிங்களா? யாரோ இருக்கீங்க, மியூட்ல போட்டுக்கோங்க, இல்ல என்கிட்ட பேசுறீங்களா? ஓகே, மீண்டும் சொல்றேன். இதுல எப்படி கேள்வி பேச முடிச்சு மட்டும் அன்மியூட் போடுங்கப்பா தயவு செய்து. ஓகே, நீங்க பேசும்போது மட்டும் அன்மியூட் போட்டு பேசுங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் கேட்கேன், உங்களுக்கு மியூட்ல வைக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்க பேசுனாதான் மியூட் எடுக்க போறீங்க. சரிங்களா? அதை கூட நம்ம செய்யலைன்னா நம்ம என்னன்னு எனக்கு புரிய மாட்டேன். நீங்க பேசும்போது மியூட் எடுத்துக்கோங்க. மிச்ச நேரம் மியூட் ஆன் பண்ணி வச்சு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, ஓகே. இதுல எப்படி வினா வைக்கலாம்னா, இதுல ஏதாவது 3 ஆப்ஷன் எடுத்துட்டு, சரிங்களா, இந்த 3 ஆப்ஷனும் ஸ்டேட்மெண்டா கொடுப்பான். சரிங்களா? ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு வேற எதாம வச்சுட்டு கீழ்கண்டவற்றுள் அரசின் பணி அல்லாதவை எவைன்னு கேட்டா எடுக்க தெரியும். அந்த டயக்ராம்லயே கேள்வி இருக்கும். இந்த டயக்ராம்ல என்ன இருக்கும்? வினா இருக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? சோ பாத்துக்கோங்க. இதுல நீங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா புரிதலாவதை மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொல்லிடுறேன். இந்த ராணுவம் போட்டுருவான், நீதித்துறை போட்டுருவான், சரிங்களா, சமூக நீதி கூட கவர்மெண்ட் தருவோம், முற்றுரிமை கட்டுப்பாடு சொல்லிடலாம், பொருளாதார கொள்கையை அரசாங்கம் தான் வகுக்கும், இந்த கட்டமைப்பு, சமூக நலன், நிறுவனங்கள், சமூக நலன் கூட சொல்லிடலாம். இந்த 2க்கும் குழப்பத்தை உண்டு போகும். சரிங்களா? 2க்கும் குழப்பத்தை, ஏன்னா நிறுவனங்கள் அரசாங்கம் ஏற்படுத்தும், பிரைவேட் ஏற்படுத்தலாம் அப்படிங்கும். பிரைவேட் ஏற்படுத்தும் நிறுவனத்துக்கான கொள்கையை அரசாங்கம் வகுத்து கொடுக்கும். அந்த கொள்கைக்கு உட்பட்டு ஒரு கொள்கையை தனியார் நிறுவனம் வகுத்துக்கிட்டு தனக்கு வணிகத்துல ஈடுபடும், அவ்வளவுதான். சரிங்களா? சோ இது 2யும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சரியா? வேற இதெல்லாம் கீழே இருக்கு பாருங்க என்னன்னு, நம்மளே படிச்சிடலான்னு. சமூக நீதி வேணா சொல்றேன் என்னன்னு. சரிங்களா? சமூக நீதி, ஏன்னா மிச்சம் எல்லாம் பார்த்தாலே புரியும். சரியா? பொருளாதாரத்தின் வளர்ச்சி, அதாவது சமூக நீதி என்னது? சோசியல் ஜஸ்டிஸ். சரிங்களா? பொருளாதாரத்தின் வளர்ச்சி நிலையின் போது சமூகத்தின் சில பிரிவினர் மற்றவர்களை விட கூடுதல் நன்மை அடைகின்றனர். ஆமா, நிதி தீர்வை மூலம் வருவாயை மறுபகிர்வு செய்வதற்கு அரசானது தேவைப்படுகிறது. சரியா? சில ஸ்கீம்ஸை கொடுக்கும் போது, சரியா, கீழ்நிலையில இருக்கிறவங்க கூட மேல்நிலை இருக்கவங்க என்னது கூடுதலா முன்னேறுதாங்க. சரியா? அதைத்தான் என்னன்னு அதை சரி கட்டணும் தான் யார் சொல்றா? அரசாங்கம் சொல்லுது. ஓகே, வேற என்ன இருக்கு? பாத்துக்கோ. அடுத்து பொது செலவு. அடுத்து என்ன? பொது செலவு. மக்களின் சமூக தேவையை நிறைவேற்றுவதற்காக மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ளும் செலவிடமே பொது செலவாகும். யாரெல்லாம் செலவு பண்ணக்கூடாதா? ஒன்றிய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி, லோக்கல் பாடி கவர்மெண்ட், இவங்க 3 பேர். ஓகே, சரியா? இதோட டெபினிஷன் என்ன? வரைவிலக்கணம்.
அதே தான் அப்படியே இருக்கு. நீங்க 3 வருஷம் செலவு பண்றது. சரி, இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. இதை வேணா பார்க்கலாம். பொது செலவு அதிகரிப்பதற்கான காரணங்கள். சரியா? பொது செலவு அதிகரிப்பதற்கான காரணங்கள், அதாவது காசஸ் ஃபார் தி இன்க்ரீசஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? காசஸ் ஃபார் தி இன்க்ரீசஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். பொது செலவு அதிகரிப்பதற்கான காரணங்கள். தற்கால அரசு என்பது நலம் பேணும் அரசாகும். இதில் அரசானது சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளை செய்து தர வேண்டியுள்ளது. அவைகள் பொது செலவு அதிகரிப்பான காரணங்கள். சரியா? முக்கியமான மக்கள் தொகை வளர்ச்சி, பாப்புலேஷன் கிரவுத். சரியா? 67 வருஷத்துல 67 வருஷ ஆண்டுகால திட்டங்களில் 1951ல 36.1 கோடியில இருந்து 2011 எவ்வளவா கூடியிருக்கு? 121 கோடியா இருக்கு. 36.1ல இருந்து எவ்வளவா கூடியிருக்குன்னா 121 கோர். எப்போ? கிட்டத்தட்ட 67 வருஷத்துல இவ்வளவா கூடியிருக்கு. இதால அரசு நிறைய செலவினத்தை கொடுக்க முடியுது. கண்டிப்பா பார்த்தோன்னா இதுல என்னன்னா பாருங்க, அதுல பாருங்க, இளைஞருக்கான கல்வி, முதியோருக்கான ஓய்வூதியம், சமூக பாதுகாப்பு, உடல் நலத்திற்கான வசதிகள் ஏற்படுத்தவும் பொது செலவு அதிகமாகிறது. இப்போ முன்னாடி நாட்டுல இப்போ ஒண்ணும் இல்லப்பா, ஒரு வீட்டுல 4 பேர் இருக்குன்னு வைங்களேன், மாசம் ஒரு 30,000 வருமானம் வருதுன்னா நல்லா இருக்கும். அதே வீட்டுல 4 பேர் வீட்டுல 8 பேர் இருக்கும், 9 பேர் ஆகுதும், 10 பேர் ஆகுதும், 11 ஆகுதோம்னா அந்த 30,000 வருமானம் காணாதுல. வருமானத்தை கூட்டணும்ல. வருமானத்தை கூட்டினாலும் செலவு அதிலே இருக்கு. அதுல செலவு கூட செய்யும்ல. காரணம் என்ன? எண்ணிக்கை கூடுவதால் வருமானமும் அதிகமாக தேவை வேண்டும், செலவும் அதிகமாகும். இந்த கதை தான். சரிங்களா? ஓகேவா? அடுத்து பாதுகாப்பு செலவு. பாதுகாப்பு செலவு இப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். ஏன்னா புக்கோட டேட்டா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? 67 வருஷத்துல எவ்வளவு கூடியிருக்கு? 36.1 இருந்து 121 கோடியா கூடியிருக்கா? அடுத்து பாதுகாப்பு செலவு 90 91ல 10,874 கோடியா இருந்துச்சு. சரியா? இப்ப இது எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 2018 19ல. சரியா? 2,95,500, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி. சரியா? 3 லட்சம் கோடியா இருக்கு கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்போ 90 91ல வெறும் 10,000 11,000 கோடி. 11,000 கோடி எங்க போயிட்டு 3 லட்சம் கோடிக்கு நெருங்கிட்டு. 3 லட்சம் கோடிக்கு நெருங்கிட்டு. ஓகே, சரிங்களா? இது முக்கியம். இதை மட்டும் பாத்துக்கலாம். அப்படிதான் அரசு மானியம். சரியா? சப்சிடி. சரியா? கவர்மெண்ட் சப்சிடி, மானியம் கொடுக்கறதுல தான் அரசாங்கத்தோட வளர்ச்சியே இருக்கு. மக்களோட வளர்ச்சி அதுலதான் இருக்கு. சரிங்களா? ஓகேவா? என்னது? கடன் வழங்குதல், ஏற்றுமதி, இறக்குமதி, கல்வியில மானியம். 91ஆம் ஆண்டில் மத்திய அரசின் மானியத்திற்கான செலவு 30,551 கோடியிலிருந்து எவ்வளவு கூடியிருக்கு பாருங்க. 2,29,000 கோடியா கூடியிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கோடியா இருந்தது, 2,30,000 கோடியா கூடியிருக்கு. ஏமாத்திர வச்சுக்கலாம். குத்து மதிப்பா சொல்றேன். ஓகேவா? ஏன்னா இந்த டேட்டால எல்லாம் சம கேட்க இந்த கொஸ்டின் வரவே வராது. அப்ராக்சிமேட்டா படிச்சா போதும். சரிங்களா? 11 கோடியில இருந்து 3 லட்சம் கோடியா இருக்கு. அரசு மானியம் வந்து 10,000 கோடியில இருந்து கிட்டத்தட்ட 2,30,000 கோடியா மாறி இருக்கு. ஓகே, சரிங்களா? மற்றொரு புறம் பெருநிறுவனங்களுக்கு மானியமாக ஊக்கத்தொகை 5 லட்சம் கோடிக்கு மேல் வழங்கியுள்ளது. சரியா? இதுல வேணா மாற்று கருத்து இருக்கு. மக்களுக்கு மானியம் வழங்கணும், பெருநிறுவனங்களுக்கு மானியம் வழங்குது, பெருநிறுவனங்களை வளர்த்து விடுற மாதிரி, பணக்காரங்களை வளர்த்து விடுற மாதிரி. சரிங்களா? ஆனா அந்த பெருநிறுவனம் மக்களுக்கு உதவி செஞ்சா பிரச்சனை இல்லை. ஓகே. அப்புறம் கடன் சேவை. அரசானது அதிகமான அளவில் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு ஆதாரங்களை மூலம் கடன் பெற்றுள்ளன. அதன் விளைவாக அரசு கடனை திரும்ப செலுத்துக்கான அதிக பணம் தேவைப்படுகிறது. ஆமா, நிறைய கடன் வாங்கியிருக்க, அந்த கணத்தை அடைக்கணும், நிறைய நமக்கு பணம் தேவைப்படுது. சரிங்களா? மத்திய அரசின் வட்டி செலுத்துக்கான தொகை, வட்டி வட்டி மட்டும் 90 91ல எவ்வளவு இருக்கு? 21,500 கோடி. சரியா? 2018 19ல எவ்வளவு மாறிட்டு? 5,75,000 கோடி. சரியா? வட்டி மட்டும், கடனை சொல்லல பாத்துக்கோ. வட்டி மட்டும், மத்திய அரசின் வட்டி செலுத்துவதற்கான தொகை. சரியா? இல்ல இந்த தொகைக்கு வட்டி செலுத்திக்கிட்டு இருக்கோம். சரியா? கடன் வந்து 200 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு இந்தியாவில். அது வேற கதை. சரியா? வட்டி மட்டும் 5,4 லட்சம் கோடி. ஓகே. அடுத்து வளர்ச்சி திட்டங்கள். அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்கிறது. அவையான நீர்ப்பாசனம், இரும்பு எஃகு, கனரக இயந்திரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபேக்டரி எல்லாம் ஆரம்பிச்சு கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு.
நகரமயமாக்கல். இது இது இந்த டேட்டா ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சிலபஸ்ல இருக்கு. பாப்புலேஷன் ஹெவியா இன்க்ரீஸ் ஆகுறதுனால 50-51ல மொத்த மக்கள் தொகை எத்தனை பர்சன்டேஜ்? 17%. நகர்ப்புறத்தில் வாழ்ந்தனர். தற்போது நகர மக்கள் தொகை எவ்வளவு? 43%. இது ரொம்ப முக்கியம். அதனால 50-51ல 17%. நவடேஸ்ல எவ்வளவு இருக்காங்க? 43%. தற்போது 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு மேல் சுமார் 54 நகரங்கள் உள்ளது. ஆமா, 54 நகரம், 54 சிட்டில எவ்வளவு? 1 மில்லியனுக்கு மேல யார் இருக்காங்க? மக்கள் தொகை இருக்கான். சரியா? ஆமா, 54 சிட்டில 1 மில்லியனுக்கு மேல மக்கள் தொகை இருக்கு. இதனால சட்ட ஒழுங்கு பராமரிக்கும் கல்வி மற்றும் குடிமை வசதிகளை, எடுத்துக்காட்டு சென்னையை சொல்லலாம். சரிங்களா? தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2011 சென்சஸ் படி 7.5 கோடி பேர். 7.5 கோடி பேர். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் சென்னையில இருப்பான். சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதியில. ஏன்னா தொழிலுக்காண்டி, வேலைக்காண்டி, வேலை வாய்ப்பு பேர். அப்ப இதுதான் நகரத்தோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒரு விஷயம்னா அங்க சமாளிக்க முடியாது. சரியா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ, ஒரு மீட்டிங்கோ, ஒரு பெரிய கச்சேரி நடந்தா நெரிசல்ல உயிரிழப்பு ஏற்படுதா, அதுக்கு காரணம் இதுதான். ஓகே சார். அது மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கும். வேற இதுல நகரமயமாதல். ஏன் நகரமயமாதல்னா அங்க தொழிலை நோக்கி தொழிலுக்கும் வேலை வாய்ப்புக்கும் எங்க போறான்? படையெடுத்து மக்கள் நகரத்தை நோக்கி நகர்தான். சரிங்களா? அடுத்து தொழில் மயமாக்கல். தொழில் மயமாக்கல்னா ஒரு இடத்த இண்டஸ்ட்ரி இடமா மாத்துறது. பார்த்தா புரியும். ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். ஆமா, மானியத்தை அதிகரிச்சு இதனாலே நமக்கு செலவு கூடுது. இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்வதற்கு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள் ஊக்கத்தொகை பெருமளவில் அதிகரித்துள்ளது. சரியா? என்ன விஷயம்னா, அரசியல் ரீதியா ஒரு கருத்தை பதிவு பண்றேன். சரியா? நடக்கிறது தான் சொல்றேன். சரியா? மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மானியங்கள் அதிகரிச்சிருக்கான். சரியா? சப்சிடி அதிகரிச்சிருக்கான். மாற்று கருத்துல நல்ல விஷயம் தான். ஆனா யாருக்கு கொடுக்கான்னு தான் கேள்வி. சரிங்களா? எந்த மாநிலம் பாதிக்கப்படுதோ அந்த மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. இங்க ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஆட்சியாளர்னா கொடுக்காங்க, பிடிக்காதவனா கொடுக்க முடியாது. அதாவது தன்னை சார்ந்த ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சினா பணத்தை கொடுக்காங்க. தன்னை சாராத எதிர்கட்சியா இருந்து கூட்டணி கட்சி அல்லாத கட்சிகளுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? கேரளாவுல மிகப்பெரிய பேரழிவு வயநாடு, உங்களுக்கு தெரியும். அது தேசிய பேரிடரா கூட அறிவிக்கல அரசாங்கம். சரியா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் சப்சிடி கொடுப்பான். ஓகே சரிங்களா? வேற எதுவும் இல்ல. வேற அதை முடிச்சுக்கலாம். வேற எதுவும் இல்ல. அடுத்து பொது வருவாய். சரியா? பொது வருவாய், பப்ளிக் ரெவன்யூ. சரியா? பப்ளிக் ரெவன்யூ. பப்ளிக் ரெவன்யூ என்ன? பொது வருவாய் அல்லது பொது வருமானம் என்பதை அனைத்து மூலங்களின் வழியாக அரசு பெறும் வருமானத்தை குறிக்கிறது. எல்லாம் வருமானம் வருதோ அது எல்லாமே பொது வருவாய் தான். சரிங்களா? பப்ளிக் வருமானம். டால்டன் கூற்றுப்படி பொது வருமானம் என்பதை குறுகிய மற்றும் பரந்த பொருளில் விளக்கப்படுகிறது. சரியா? இது நமக்கு தேவையில்ல. சரியா? டால்டன் அது நமக்கு தேவையில்ல. இதை பார்த்துடலாம். அடுத்து இங்க என்ன இருக்கு? இங்க பாருங்க. நோப்பு கையில கயிறு போட்டிருந்தேன், அந்த கயிறு சுருட்டி பசவாயிடும்னு சொல்லி வச்சிருந்தேன். எங்க இருக்கு? இதுல பாருங்க சார், மியூட் பண்ணிக்கோங்க சார் மியூட் பண்ணிக்கோங்க. வீட்டுல பேசுறவங்க மியூட் பண்ணிக்கோங்க. இல்ல எப்படி பட்டுச்சு சொல்லுங்க. நடிக்காது. நான் சார் வீட்டுல நடிச்சேன். பேசுறவங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே. அடுத்து இதுல பாருங்க. இதுக்கு என்ன பேரு? வருவாய் சாதனம். வருவாய் சாதனம். குறுகிய பொருளில் பொது வருவாய் என்பது அரசின் வருவாய். ஆமா, இது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பொது வருவாய் அரசாங்கம் கடன் வாங்குவதும் சாருவனே. அரசாங்கம் கடன் வாங்குவதும் சாரும். நாட்டு நலனுக்காண்டி அரசாங்கம் கடன் வாங்கும் வங்கிகள்கிட்ட. அதான் அந்த 3 வங்கி, பெரிய வங்கி பார்த்தோம் முன்னாடி. 3 பெரிய வங்கியும் பார்த்தோம். உலக லெவல்ல மண்டல ரீதியா வங்கிகள் பார்த்தோம். அங்க இருந்து பணம் கொடுப்போம். அதுவும் பொது வருவாயில சேரும். சரியா? அடுத்து பொது வருவாயின் வகைப்பாடு. பொது வருவாயின் வகைப்பாடு. பொது வருவாய 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வரி வருவாய், வரியற்ற வருவாய். சரியா? ரொம்ப முக்கியம். ஒண்ணு வரி வருவாய், மற்றொன்று என்னது? வரியற்ற வருவாய். வரி வருவாய் என்ன? வரி வருவாய் பாருங்க, 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வரி, அதாவது சோர்சஸ் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ. ஒன்னு டாக்ஸ் ரெவன்யூ, மற்றொன்று அனதர் ஒன் நான் டாக்ஸ் ரெவன்யூ. சரியா? ஒன்னு டாக்ஸ் ரெவன்யூ, அனதர் ஒன் நான் டாக்ஸ் ரெவன்யூ. டாக்ஸ் ரெவன்யூனா என்னன்னு பார்க்கலாம். டாக்ஸ் ரெவன்யூனா என்னன்னு பார்க்கலாம். குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசு கட்டாயமாக செலுத்தக்கூடியதாகும். இது அரசால் சட்டப்படி வரி செலுத்துவோர் மீது விதிக்கப்படுகிறது. இதனை வரி செலுத்துவோர் மறுக்காமல் செலுத்த வேண்டியதாகும். சரி, ஓகேவா? ஒரு அழகா சிம்பிள் போட்டிருக்காம. சரியா? டாக்ஸ்ங்கிறது ஒரு மனுஷன் தோல் மீது ஏற்றப்பட்ட சுமன்னு இந்த படம் சுட்டி காட்டுது. சரியா? படம் சுட்டி காட்டுது. அதனால அரசு சுமையை இறக்கிடுமா? இறக்காது. அரசு சுமையை இறக்கிட்டா என்ன பண்ணும்? நாட்டுக்கு நல்லது பண்ண முடியாது. ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடம் இருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகனது
முராட் சொல்றாரு. டால்டன் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கோ. ரீடிங் பர்பஸ் தான் வர்றதுல. இதுல பார்த்தனா உனக்கு வரியின் அம்சங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டாக்ஸி. இதுல எதுவும் இல்லப்பா. அதே கட்டாயம் தான் வரும். இதுல இதை வேணா பாத்துக்கலாம். சில வரி வருவாயின் மூலங்கள், அதாவது சம் ஆஃப் தி டாக்ஸ் ரெவன்யூ சோர்சஸ். சம் ஆஃப் தி டாக்ஸ் ரெவன்யூ சோர்சஸ். சில வரி வருவாயின் மூலங்கள். வருமான வரி, நிறுவன வரி. வருமான வரினா ஹையா பே வாங்குறவங்க, சம்பளம் வாங்குறவங்க கட்டக்கூடிய வருமான வரி. அப்புறம் நிறுவன வரி, கம்பெனி கட்டக்கூடியது. அப்புறம் விற்பனை வரி, பொருட்களை விற்கும் போது கட்டக்கூடிய சேல்ஸ் டாக்ஸ். வருமான வரினா இன்கம் டாக்ஸ், நிறுவன வரினா கார்பரேட் டாக்ஸ், விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸ். அப்புறம் என்னது, கூடுதல் கட்டணம், சர்சார்ஜ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செஸ் வரி. செஸ் வரினா வரிக்கு வரி. இது யார் தெரியுமா போடுறா? யூனியன் கவர்மெண்ட் மட்டும் தான் போடும், ஸ்டேட் கவர்மெண்ட் போட முடியாது. சரி, எந்த காரணம் இல்லாம செஸ் வரியை போடலாம். சரியா? அந்த செஸ் வரியில தான் யூனியன் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பணங்களா கெடுபிடி இல்லாம சம்பாதிக்கும். ஓகேவா? வேற இதுல அடுத்து என்னது, வரிச்சாரா வருவாய். வரிச்சாரா வருவாய். சரிங்களா? வரிச்சாரா வருவாய்னா எப்படின்னா பில்லு கட்டுற மூலியமா வரும். அது எப்படின்னு பாருங்க. கட்டணம். சரியா? ஃபீஸ். பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், இதுக்கெல்லாம். இப்ப பாஸ்போர்ட் எடுக்கணுமா அரசாங்கத்துக்கு பணம் கட்டுறோமா, அதே மாதிரி லைசன்ஸ் எடுக்கணுமா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறோமா, அந்த குறைஞ்ச அளவுல பணம் கட்டுறோமா, இந்த மாதிரி ஃபீஸ் கவர்மெண்ட் கட்டும்ல ஃபீஸ், அரசாங்க பணம் அது. தண்டனை தொகை. சரியா? தண்டனை தொகை இதெல்லாம் வரி இல்லாம ஃபைனு. ஃபைனை பத்தி நான் சொல்லவே வேண்டாம். சரியா? ஹெல்மெட் போடாதவன் போலீஸ்காரனை பார்த்தா என்ன திண்டாடுவான், அந்த கதை தான். சரியா? அடுத்து ஏர்னிங்ஸ் ஃபார் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஏர்னிங்ஸ் ஃபார் பப்ளிக் என்டர்பிரைசஸ், அது பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய். அரசானது பொதுத்துறை நிறுவன அமைப்புகளில் உள்ள உபரியை வருமானமாக பெறும். ரைட்டு தானே? அதாவது அங்க வரவு செலவு போக, சம்பளம் கொடுத்து போக உபரி இருக்கும்ல லாபம், அது என்ன பண்ணும் அரசாங்கம், அதை அரசாங்கம் அதை வாங்கிடும். சரியா? இந்த இருக்கா நான் சொன்ன லாபம் வீட்டுக்கு, அதை லாபம் மற்றும் பங்காயதாயங்களை பொது செலவிற்கு அரசு பயன்படுத்தி கொடுக்குது. சரியா? ஒரு நிறுவனத்துக்கு அதிகமான லாபம் வந்தா அது என்ன பண்ணும் அரசாங்கம், அதை சோர்ஸா எடுத்துக்கிட்டு அதை பொது விஷயத்துக்கு பயன்படுத்தும். ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபார் பெட்டர்மெண்ட் லெவி, அதாவது மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள். இது என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ரோடு போட்டுக்கிட்டு அங்க பூங்கா அமைச்சு, சரியா, அது மூலியமா அங்கோட மதிப்பு, லேண்டோட மதிப்பு உயரும். லேண்டோட மதிப்பு வரும்னா வீட்டு திருவை கட்டுதம்லப்பா, அதுதான். சரியா? வீட்டு திருவை கட்டுதம்ல, வீட்டு ரசதி கட்டுதோம், நிலத்தீர்வை கட்டுதம்ல, அதுதான். சரியா? வீட்டு திருவை எப்படி கூடும்னா, ஒரு இடம், ஒரு கிராமத்துல வீட்டு திருவை வர மாதிரி இருக்கும். அதாவது வீட்டு வரிமாங்க. வீட்டு வரி வர 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவோம். சரியா? குடிநீர் வரி மாதிரி வீட்டு வரி கிராமத்துல வர மாதிரி இருக்கும், முனிசிபாலிட்டில வர மாதிரி இருக்கும், மாநகராட்சியில வர மாதிரி இருக்கும். சரி, அந்த வீட்டு வரி கட்டுறதுதான். சரி, ஓகே. இத பாத்துக்கோ. பெரிய பணக்காரனா இருப்பான், சொத்து கித்து அப்படியே யாருக்கு எழுதி வைக்காம அப்படியே விட்டுருப்பான். கடைசியில யார் டேக் ஓவர் பண்ணிக்கணும், அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிக்கணும். சரியா? இதையும் பாத்துக்கோ. அன்பளிப்பு, மானியம் மற்றும் உதவிகள் படிச்சா புரியக்கூடியதான். இப்ப படிச்சா புரியக்கூடியதானே, வேற எதுவும் இல்ல. இதை பார்க்கலாம். நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்ன? சரியா? நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி. நேர்முக வரி என்பது அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். சரி, ஓகே. சரியா? டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். வரி சுமையை ஏற்பவர், வாங்குவோர் இறுதியாக வரி சுமையை ஏற்பவர். சரியா? வரி செலுத்தும் பொறுப்பு உண்டு. வரி செலுத்தும் பொறுப்பு கடைக்காரர். ஆமா, அவன் அவன் கடைக்காரன் வரி டாக்ஸ் கட்டிக்கிடுவான். உதாரணம் வருமான வரி, உதாரணம் பண்டங்கள் மற்றும் ஜிஎஸ்டி. சொன்னா ஜிஎஸ்டிக்கு மறைமுக வரி. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம்ல, அதான் டாக்ஸ். சரிங்களா? ஓகேவா? இங்க அப்படின்னா வேலை பார்க்கும் போது நம்ம அதிகமா சம்பளம் வாங்குவோம், ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல, அதுக்கு அவன் பணம் கட்டுறான். ஓகே, சரியா? இதை பாத்துக்கோ, படிச்சா புரியும்.
இந்த நேர்முக வரி சற்று நல்லா இருக்கும். பணக்காரர்களிடமிருந்து அதிகமான வரியும் மற்றும் ஏழை மக்களிடமிருந்து குறைவான வரியும் என்னப்படும் வசூலிக்கப்படும். குறைவான வரியும் என்னப்படும் வசூலிக்கப்படும். சரிங்களா? இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் தான். மறைமுக வரினா என்ன பாத்துக்கலாம். உற்பத்தி வரி, விற்பனை வரி, சுங்கத்தீர்வை. சரியா? ஏன் இத ரொம்ப ஸ்பீடா கடந்து போறோம்னா இப்ப எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டான். அதனால சொல்லுது. எக்ஸைஸ் டியூட்டி உற்பத்தி வரி, அடுத்து விற்பனை வரி. இப்ப படிச்சா புரியும்னு அதுல பாருங்க. விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸ், கஸ்டம் டியூட்டி சுங்கத்தீர்வை, கேளிக்கை வரி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். இதெல்லாம் இந்த திரையரங்கு உரிமையாளர் மீது உள்ள பொறுப்பை திரைப்படம் காண வருவோர் மீது மாற்றுகின்ற வரியாகும். அடுத்து சேவை வரி. சரியா? இதெல்லாம் பாத்துக்கோ. சர்வீஸ் டாக்ஸ். சரியா? தொலைபேசி, காப்பீடு, உணவு, விடுதி போன்ற சேவைகளுக்கு செலுத்தக்கூடிய கட்டணங்களாகும். சரியா? ஓகேவா? இது எல்லாமே இப்ப ஜிஎஸ்டியை மாத்திட்டோம் நம்ம. இதுல வந்துட்டானா இது நம்ம பார்க்கலாம். இதுவே கேள்வி எத்தனை பா இருக்கு? இல்ல இது கொஞ்சம் முக்கியம் ரொம்ப. இதுல வந்து கேள்விகள் வரும். சரிங்களா? இதுல வந்து ரொம்ப கேள்விகள் வரும். இது கொஞ்சம் கண்டிப்பா 10 நிமிஷத்துல முடிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா கேள்வி வரும். நம்ம தினமா பார்க்கலாம். நான் கிளாஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு கேள்வி வரதை விட்டுறக்கூடாது. சரிங்களா? இந்த ஜிஎஸ்டி மட்டும் சொல்லுங்க. ஜிஎஸ்டி இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு என்ன சொன்னா மறைமுக வரிகள் நீக்கியாச்சுன்னு மாற்று சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு 2017 ஜூலை 1 கேள்வி கேட்டிருக்கான். ப்ரீவியஸ் கொஸ்டின் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவைகள் வரி விதியான பல பலடிகளை அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு படிச்சுக்கோ. வேற என்ன இருக்கு? நம்ம நாடு ஃபுல்லா ஒரே மறைமுக வரியாக ஜிஎஸ்டி உள்ளது. கேள்வி கேட்பான். ஈஸியான கேள்வி. ஜிஎஸ்டி நேர்முக வரியா மறைமுக வரியான? ஜிஎஸ்டி மறைமுக வரி. அவ்வளவுதான். சரிங்களா? பாருங்க இதெல்லாம் எப்படி பிரிச்சுக்கோ. சரியா? அதுல தெரியும் பாருங்க உங்களுக்கு. சுங்கவரி யூனியன் கவர்மெண்ட் போடுது. சுங்கவரி, கடமை வரி, சேவை வரி, துணை கலால் வரி, மத்திய கலால் வரி. இதெல்லாம் மாநில போடுது. ஆனா வசூல் பண்றது அவன் தான். எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு நமக்கு திரும்ப பணத்தை கொடுப்பான். சரிங்களா? இதெல்லாம் வேற என்ன இருக்கு? ஜிஎஸ்டி எப்ப விதிக்கப்படுதுன்னா ஒரு பொருள் பல படிநிலையில தயார் செய்யப்பட்டு அந்த பொருள் இறுதி பொருளா விற்பனைக்கு வரும். அப்பந்தான் ஜிஎஸ்டி விதிக்கப்படுது. சரிங்களா? ரெண்டு ஜிஎஸ்டி இருக்கு. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. என்ன இங்க பாருங்க ரெண்டும் சேர்ந்து சொல்லிடுறேன். ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி 3 வகைப்படும். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா the component of GST are 3 types. They are CGST, SGST and IGST. சரிங்களா? CGST, SGST and IGST. சரியா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகின்ற விற்பனையின் மத்திய அரசால் வசூலிக்கும். யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். அதான் சி. சரியா? மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். உதாரணம் மாநிலத்துக்குள் யூனியன் பிரதேசம். அடுத்து மாநிலத்துக்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுது. அதான் எஸ். மாநில அரசுகளுக்கு இடையான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படும். அதான் ஐ. எப்படின்னு சொல்றான் பாருங்க. அதாவது இது வந்து எல்லாமே ஸ்டேட் தான்பா. இப்ப தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு இதுக்குள்ள வசூல் பண்றாங்களா? விற்பனை நடக்கலாம். இதை யார் வசூல் பண்ணுதா? யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான் ஸ்டேட். ஸ்டேட் மட்டும் தான். அடுத்து ஒருத்தர் இருக்கான். இது எங்கன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள. அடுத்து 2 மாநிலம் இருக்கும். சரியா? இந்த 2 மாநிலத்துக்குள்ள விற்பனை நடக்கும். இதை யார் வசூல் பண்ணுவானா? அதான் ஐங்க. யாரு? மாநில அரசுகளுக்கு இடையே விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவா. யாரு? மத்திய அரசு. ஓகே. சரியா? நல்லா பாத்துக்கோ. மொத்தம் 3 டைப் இருக்கு. 3 டைப்ல
ஒன்னே ஒன்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணுது. மிச்சம் ரெண்டும் யார் வசூல் பண்ணுதா? மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு. மாநிலத்துக்குள்ள ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒன்றிய அரசு வசூல் பண்ணுது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட். மாநிலத்துக்குள்ள மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்த ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணுது. ரெண்டு மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த யார் வசூல் பண்ணுதா? ரெண்டு மாநிலமும் வசூல் பண்ணாது. அவங்களுக்கு போது யார் வசூல் பண்ணுதா? ஒன்றிய அரசு, மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட்டா? சரியா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, இது மூணும் ரிப்பீட் பண்ணுங்க சார். ரிப்பீட் பண்ணவா? எஸ் சார். ஒண்ணு இல்லைங்க, இப்ப நான் தெளிவா சொல்றேன். ஒரு மாநிலம், சரிங்களா? இந்த மாநிலத்துக்குள்ள யூனியன் கவர்மெண்ட்டுக்குள்ள அவனே வரியை போட்டு அவனே வசூல் பண்ணிக்கிடுவான், யூனியன் கவர்மெண்ட். சரிங்களா? அதாவது ஒன்றிய அரசு, மத்திய அரசு அப்படி சொல்லிக்கலாம். அடுத்து இந்த மாநிலத்துக்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதான் என்னது? ஒன்றிய அரசுனா சிஜிஎஸ்டி, மாநில அரசுனா எஸ்ஜிஎஸ்டி. ரைட்டா? இதுல மூணாவது கதை இருக்கேன். ரெண்டு மாநிலம், சரியா? ரெண்டு மாநிலம். இந்த ரெண்டு மாநிலத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட விற்பனை விஷயம் இருக்கும்ல, இதுல யார் தலையிடுதா? ரெண்டு மாநிலமும் தலையிடாது. அவன் பொதுவான ஆள் யாரு? யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசு. இவன் தலையிட்டு வசூல் பண்ணிக்கிறான், அவ்வளவுதான். அதான் அந்த மூணு கொடுத்துருக்கான். சிஜிஎஸ்டினா மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. யார் வசூல் பண்ணுதா? மாநிலத்துக்குள்ள விற்பனை நடக்கு, அது யார் வசூலிக்கா? மத்திய அரசு. எஸ்ஜிஎஸ்டினா மாநிலத்துக்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசு வசூலிக்கும். ஐஜிஎஸ்டினா மாநில அரசுகளுடைய விற்பனையில் மத்திய அரசு வசூல் பண்ணுது. உதாரணம் மகாராஷ்டிரா, தமிழ்நாடுன்னு சொல்லிருக்காங்களா? மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு பொருள் விற்பனை. ஓகே, சரியா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கொடுத்துருக்காங்க. மாநிலத்துக்குள்ளனா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. மற்ற மாநில உற்பத்தியின் போது ஐஜிஎஸ்டி. அவ்வளவுதான், சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல நன்மை தீமை கொடுத்துருக்கான், ரீடிங் பண்ணிக்கோங்க, புரியும். சரியா? நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த பொது கடனை பத்தி பார்ப்போம். சரியா? கிட்டத்தட்ட இது நெருக்கிட்டோம். சரிங்களா? கிட்டத்தட்ட பண்ணிட்டா நம்ம ரொம்ப நெருக்கிட்டோம். 11th 12th முடிச்சிடலாம். இப்ப எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா இன்னும் வேற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் அப்படி எதுவும் சஜஷன் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். ஐஜிஎஸ்டி சார். சொல்லுங்க. ஐஜிஎஸ்டினா ஐனா இன்டரா? ஆமா சார், இன்டர் ஜிஎஸ்டி. இன்டர் ஸ்டேட் சேல் சார், இன்டர் ஸ்டேட் சேல். அது இன்டர் ஸ்டேட் சொல்லப்படுது, அது ஐ. ஓகே, தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். வணிகம், வாணிபம், அது ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் என்னது? எதுல சார் இருக்கு புக்ல? சார் வாணிபம்னா பிறந்தவள இருக்கும். சரி, வாணிபம்னா பிறந்தவள இருக்கும். வணிகம்னா உள்நாட்டுக்கு நடக்கும், அவ்வளவுதான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். சார் செஸ் அந்த டாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமனா சார், இல்ல எஜுகேஷன் மட்டும் வருமா சார்? எதுலமா, எதுக்குமா? செஸ் டாக்ஸ் சார். செஸ் டாக்ஸா? எஸ் சார். அது வந்து மத்திய அரசு விதிக்கக்கூடியதுமா. நம்ம அது பின்னாடி இருக்க அடுத்த படிப்போம், நம்ம பின்னாடி இருக்க படிப்போம். ஓகே சார். சரிங்களா? பின்னாடி இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் ஒரு அழகா டவுட் கேட்டீங்க, வாணிபம் வணிகம். சரியா? வணிகம்னா லாபம் ஈட்டக்கூடியது, வாணிபம்னா விற்கக்கூடியது. வேற எதுவும் சந்தேகம்னா கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நம்ம ஜிஎஸ்டிக்கு வந்து ஹெட் வந்து பிஎம் தானே சார்? நிதிக்குழு சார், பிஎம் தான் சார். நிதிக்குழு.
இப்ப நிதிக்குழுல ஏதோ ஒரு மிஸ்டேக்கோ ஏதோ ஒரு ஊழல் ஏதோ வந்துன்னா அதை விசாரிக்கிறதுக்கு யார் சார் விசாரிப்பா? அது விசாரணை ஆணையம் போடுவாங்க சார். அங்க ஊழல் வருதுன்னு அந்த அரசு சொல்லாதல சார். விசாரணை ஆணையம் போடுவாங்க. அது வெளிப்படுத்தி சொன்னா தான் அது கண்டுபிடிக்க முடியும். சரிங்க சார். அப்புறம் ஒருத்தர் டவுட் கேட்டாப்புல வணிகம் வாணிபம். வணிகம்னா லாபம் ஈட்டுதலை குறிக்கும். வாணிபம்னா பரிமாற்றத்தை குறிக்கும். பொருட்கள் மற்றும் பண்டங்களோட பரிமாற்றத்தை குறிக்கும். மறுபடியும் சொல்லுதேன், வணிகம் வாணிபம். வணிகம்னா வணிகம் தான், வாணிபம்னா வர்த்தகம் கூட சொல்லலாம். வணிகம்னா மீண்டும் சொல்றேன், வணிகம்னு என்ன அர்த்தம்னா லாபத்தை ஈட்டதை பத்தி குறிக்கும், சமூக தேவைகளை பத்தி. வாணிபம்னா பொருட்கள் பரிமாற்றத்தை பத்தி குறிக்கும். சரிங்களா? ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் லெசன்ல இருந்து டவுட் இல்லை சார். எனக்கு இப்போ ப்ரூஃப் ஒர்க் அப்ளை பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை சார். என்னம்மா சொல்லுங்கம்மா. நான் கடைசியா 2019ல எக்ஸாம் எழுதினேன் சார். சரி. அந்த நம்பரும் இமெயில் ஐடியும் மறந்துருச்சு சார். இப்ப புதுசா அப்ளை பண்ணணும்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு காட்டுது சார். உங்களுக்கு ஊர் எங்க? எங்களுக்கு இங்க சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி சார். சிவகங்கையா? இல்ல சென்னைனா நேர்ல பக்கச்சுன்னா நீங்க டிஎன்பிசி ஆபீஸுக்கு போன் பண்ணுங்க. ஆபீஸ் போன் பண்ணி நிலவரத்தை கேட்டு பாருங்க. ஓகே சார். இல்லைன்னா நம்ம மேடத்தை கேளுங்க, மேடம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. மேடம் நேத்து பேசுனேன் சார். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா அதை முடிச்சு கொடுப்பாங்க. கேளுங்க. நீங்க ஓகே சார். அதுலயே போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் மேம். அதுல போயிருந்தீங்கன்னா ஃபார்கெட் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க, பாஸ்வேர்டு ஃபர்கட் வாய்ப்பு யூசர் நேம்னு இருக்கும். ஃபர்கட் அப்படித்தான் யூசர் நேம் நேத்து மேம் சொன்னாங்க. அதை கொடுத்துட்டு ரினவல் பண்ணிக்கோங்க மேம். ஹலோ